நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் பார்ப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நிறுத்திருந்து நீக்கி போடுவேன். நான் வெறுக்கின்ற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட யூ ஆர் நியூ கிரியேஷன், நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நான் போதித்து கொண்டு வருகிறேன். அதில் 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புது சிருஷ்டியின் அனுபவம் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஃப்ரம் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். நான் புது மனுஷனா மாறணும்னா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. முக்கியமாக 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுகிறீர்கள். அதாவது நீங்கள் புது சிருஷ்டியை மாறணும்னா நீங்கள் மனம் புதிதாகணும்ன்றார். ஆனால் மனம் புதிதாக வேண்டும் என்றால் மனம் திரும்ப முடியும். ஆனால் மனம் முழுக்க புதிதாக வேண்டும். மனம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய நன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனதை இயக்கக்கூடிய உள்ளம் அல்லது இருதயம் மாற்றப்பட வேண்டும். அந்த இருதயம் சரியானதா இருக்க வேண்டும். அந்த இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டிய காரியங்கள் நிரப்பப்பட வேண்டும். அந்த இருதயத்துக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்க காரியங்கள் அறிந்திருக்கப்பட வேண்டும். அது என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப ஏனென்றால் இந்த இருதயத்தில் அல்லது உள்ளத்துல தான் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த உள்ளம் எதை சிந்திக்கிறதோ, எதை யோசிக்கிறதோ, அல்லது உள்ளம் எதனால் நிறையப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நம்முடைய மனம் செயல்படுகிறது, நம்முடைய எண்ணங்கள் செயல்படுகிறது, நம்முடைய விருப்பங்கள் உண்டாகிறது, நம்முடைய கிரியைகள் செய்கைகள் எல்லாமே இந்த உள்ளத்தின் அடிப்படையிலே உண்டாகிறதா இருக்கிறது. அப்ப உள்ளத்தை எப்படி நம்ம வைத்திருக்க வேண்டும், உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல பார்க்கும்பொழுது அதுல ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பலிகளாக ஒப்புக்கொடுங்கள்? ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை என்றால் இது கூடி நம்ம பாட்டு பாடி ஆராதிக்கிற அந்த ஆராதனையை பற்றி பேசலாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நான் வாழுகிற, தேவனுடைய சித்தத்தை செய்கிற, தேவனுக்காக செயல்படுகிற, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையே ஆராதனையின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆராதனை என்பது ஒவ்வொரு நாளுக்குரியது. ஆராதனை என்பது நம் வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடிய ஆண்டவருக்காக செய்யக்கூடிய செயல்கள், செயல்பாடுகள். அப்ப அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. என்ன ஆராதனையாக இருக்க வேண்டும்? புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை என்றால் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. அப்படின்னா முழுமையாய் ஒப்பு கொடுப்பதுன்னு சொல்ல வர்றார், வேற ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட்லி ஆஃபரிங். அப்ப என் சரீரத்தை நான் முழுமையா ஒப்பு கொடுக்கணும்னா அந்த சரீரத்தை இயக்குகிற மனம், இந்த மனதை இயக்குகிற உள்ளம், அது முழுமையாய் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அந்த முழுமையானது என்ன என்பதுதான் இப்ப கேள்வி. நம்முடைய சரீரத்தின் தலையிலிருந்து உச்சம், தலையிலிருந்து உள்ளம், கால் வரைக்கும் இருக்கிற இந்த அவயவங்களை முழுமையா எதிர்பார்க்கிறாரா? இல்ல. வேற எதை எதிர்பார்க்கிறார் அவரு? முதலாவது, உன் முழு உள்ளத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறுவாயாக. ஹலோ, என்ன பண்ணுவாயாக? உன் உள்ளம் தேவனை முழுமையாக அன்பு கூற ஆரம்பித்து விட்டால் உன் மனம் தேவனை குறித்தவைகளை சிந்திக்கும். உன் மனம் தேவனை குறித்தவைகளை யோசிக்கும். உன் சரீரத்தின் அவயவங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக முழுமையாய் இருக்கும். இந்த சரீரத்தையும் இந்த மனதையும் முழுமையாய் செயல்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். அப்போ உள்ளத்தை இப்போ பிராக்டிஸ் பண்ணணும், உள்ளத்தை இப்போ பயிற்சி பண்ணணும், உள்ளத்தை இப்போ சரியானதாக மாற்றணும். உள்ளத்துக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்லிக் கொடுக்கணும்? உள்ளமே, என் இருதயமே, நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை அன்பு கூறுவாயாக. எப்படி அன்பு கூறுவாயாக?
முழு இருதயத்தோட அன்பு கூற கற்றுக்கொள். ஏன்னா தேவனை முழுமையா அன்பு கூறாதபடிக்கு பல தடைகளும் பல பிரச்சனைகளும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல இந்த பாவ வாழ்க்கையில எல்லாத்தையுமே இருக்குது பாருங்க. அப்ப அது என்னன்றது தான் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனை நான் முழு இருதயத்தோட அன்பு கூறுவது ஏன் முக்கியம்னு கொஞ்ச நாள் பார்த்தோம். ஏன் முக்கியம்? அவர் என்னை அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த அன்பை நிரூபித்திருக்கிறார் அல்லது உறுதி செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த அன்பு அடுத்த கட்டமாக போயிட்டு பார்த்தோம். நம்ம அந்த அன்பு ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது. அந்த அன்பு இரு பக்கமும் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறாரு. அதை ஒரு இடத்துல அன்பு கூர்ந்துட்டு அன்பு காமிச்சிட்டேன், உன்னை வெறுக்க முடியல, உன்னை வளர்த்தது நான், உன்னை உருவாக்கினது நான், எல்லாத்தையும் செஞ்சது நான், உனக்கு இவ்வளோ நாள் நன்மைகள் புரிந்தது நான், இது புரிந்து கொண்டு என்னை அன்பு கூற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஏக்கம். அப்படிப்பட்ட அன்பு கூறுதல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்ன்றத பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல நமக்கு அன்புக்கு தடையாய் இருக்கிறார், தேவனை முழுமையா அன்பு கூறாதபடிக்கு தடையா இருக்கிற 2 முக்கியமான காரியங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாய் பார்த்தோம். 2 காரியங்கள் என்ன? ஒன்று உறவுகள், இன்னொன்று பொருளாதாரம், இந்த பணம், இந்த பொருள், இதெல்லாமே. இந்த 2 காரியங்கள் தான் தேவனை முழுமையாய் அன்பு கூறாமல் இருப்பதற்கான பெரிய தடைகளாய் நம்ம விசுவாச வாழ்க்கையில் நிற்கிறது அல்லது அன்றாட வாழ்க்கையில் நிற்கிறது. அப்ப இது 2த்தையும் எப்படி நம்ம கையாளணும், இது 2த்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் சிலருடைய காரியங்கள் இருந்து கடந்த வாரம் கூட உங்களுக்கு அதை எடுத்து அதை முடித்திருந்தேன். இன்னைக்கு கடைசியா அந்த காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிற காரியம் தான் இன்னைக்கு இப்ப நம்ம படிச்ச வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் படிச்சதான காரியம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பை நாம் பார்ப்போம். Return back to your first love is the right thing worship wise. ஆதி அன்புக்கு திரும்புவதே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. எந்த அன்புக்கு திரும்புவதே? அதான் சொல்லுங்களேன், எந்த அன்புக்கு திரும்புவது? ஆதி அன்பு திரும்புவது. இதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பை பார்த்துருந்தோம். தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிறவாறு அன்பு செலுத்த வேண்டும். எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? எனக்கு தெரிஞ்ச விதத்தில், எனக்கு புரிஞ்ச விதத்தில், என்னால் முடிஞ்ச விதத்தில் அன்பு செலுத்துறது இல்லை. அல்லது நான் போனா போது, ஏதோ டைம் இருக்கும் போது, எனக்கு தெரியும் போது அன்பு செலுத்துறேன். அப்படி அந்த அன்பெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏன்னா அன்புன்னு வரும்போது அவர் முழுமையாக எதிர்பார்க்கிறார், கம்ப்ளீட்டா. அந்த அன்புன்றது அவருடைய சர்க்கிள்குள்ள இருந்து தான் மற்றவங்களுக்கு போகணும். மற்றவங்க அன்பு கூற சொல்லியிருக்கிறார், மனிதர்கள் அன்பு கூற சொல்லியிருக்கிறார். அந்த அன்பு எல்லாமே இவருக்குள்ள இருந்து தான் வரணும். இவரை முன்னிட்டு அல்லது இவருக்குள்ள இருந்து அல்லது இவருடைய அன்புக்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் இருக்கிற அன்பாக தான் அதெல்லாம் இருக்கணும்ன்றாரு. அப்ப அந்த முழுமையாய் அன்பு கூறணும்னு வரும்போது தடையா இருக்கிற 2 காரியங்கள் உறவுகளும் பொருளாதாரமும். அப்ப தேவனுடைய உள்ளம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அல்லது எதிர்பார்க்கிற விதத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்றதை கடந்த வாரங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல கடைசி நம்ம பார்க்க போற காரியம் இது. என்ன காரியம் இது? இந்த இடத்துல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல அங்க சபையின் தூதனை சபையுடைய மெய்ப்பனுக்கு சொல்றாரு, ஊழியக்காரனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா அந்த சபை முழுக்க சேர்ந்தது, வேறு ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை. அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லி, ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு அங்கே சபை முழுக்க போயிடும் அது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? உன் சபையில் என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்ல வர்றாரு. நான் சொல்கிறேன், இது வெறும் இந்த சபைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சபையில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை இது மட்டும்தான். நிறைய பேர் கேட்டிங்கன்னா, ஜபம் இல்லை இந்த சபையில், உபவாச ஜபம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் ஒருத்தர் சொன்னார், உங்கள் சபையில் ஆத்துமாக நிரம்பி வழியணுமா, உபவாச ஜபம் வைங்க, சனிக்கிழமை என்ன பண்ணுங்க அவர் என்ன சொல்ல வரணும்னா, பட்னி கடந்து சாகு, வயிறு பட்னி போடு, ஆண்டவர் என்ன பண்ணும், ஆத்துமாக்கில் அனுப்புகிற அப்படிலாம் அனுப்ப மாட்டார். இதெல்லாம் அடையாளம் உண்ணாவிரதமா? கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணுறோம். நான் கேட்குறேன், ஆண்டவருக்கு எதிராக பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். உபவாசம் என் பட்னியை பார்த்து, என் பசியை பார்த்து அதுக்காக உபவாசம் வைக்கப்படவில்லை. உபவாசம் வேற ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இணைந்திருக்க, தேவனுடைய இசைந்திருக்க. உபவாசம் இருக்கும்போது வெளியவே தெரியக்கூடாதுன்றாரு. வெளியே என்ன பண்ணக்கூடாது? ஏசியல் அப்படியே சொல்றாரு, முகம் வாடாமலும் மற்றவர்களுக்கு தெரியாமலும் செய்யணும். உபவாசம் என்பது அது ஒரு அன்பின் அடையாளம். அன்போடு இசைந்திருப்பது, இணைந்திருப்பது. ஒரு பிடிச்ச ஆளோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம், பழகிட்டு இருக்கிறோம், பாருங்க நேரம் போகிறது தெரியாது, பசி தெரியாது, சாப்பிடணும்னு தோணாது. பார்த்துருக்குறீங்களா அது எல்லாமே? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் பார்த்தீங்கன்னா உபவாச நேரமே தவிர ஆண்டோட சிங்காசனத்தை பிடிச்சி ஆடுறது, ஆண்டவர் முடியாதுன்றதை உபவாசத்தின் மூலமாக முடிய வைக்கலான்றதுலாம் முட்டாள்தனமான பழைய மதத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்த மூட நம்பிக்கைகள். அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹலோ, இது புது சிருஷ்டியின் வாழ்க்கை. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூ. அப்போ அதில் இதை கொண்டு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி, அதை கொண்டாந்து இதில் மிக்ஸ் பண்ணி, அப்படி தான் கிறிஸ்தவம் இருக்குது. அப்போ சபைக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய குறைவு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல அதுதான் எழுதுறாரு. என்ன குறைவு? ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்றார். எந்த அன்பை விட்டா என்று? அதான் இங்க பாயிண்ட். முதலாவது நீங்க பாருங்க, நீங்க இயேசு எப்படி ஒன்னா நீங்க அறிந்து கொள்ளலாம், அல்லது இயேசு எப்படி ஒன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கலாம். அவர் எனக்கு ஏதோ நன்மை செய்வாரு, எனக்கு ஏதோ உடல் சுகத்தை தருவாரு, எனக்கு ஏதோ நல்ல வீடு தருவாரு. வேதம் அது எந்த விதத்துலையும் தப்புன்னு சொல்லல.
தேவனை தேடுகிறவர்களை பற்றி எபிரியர் 11 சொல்லுகிறது, அவர் பலன் அளிப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எதை அளிப்பார் என்பதை, பலன் அளிப்பார். அவரை தேடுறேன், அவரை தேடி போறேன், நிச்சயமா எனக்கு பலனை அவர் அளிப்பார். எனக்கு இந்த பிரச்சனை இருந்து விடுதலையை தருவார், எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார், நல்ல வீட்டை தருவார், நல்ல வேலையை தருவார். அந்த எதிர்பார்ப்பு தவறே இல்லை. அந்த எதிர்பார்ப்பு என்னல்ல, அது தவறே இல்லை. ஒரு குழந்தை தன் அப்பா கிட்ட போயிட்டு கேட்டா நான் கேட்டது அவர் கொடுப்பார்ன்ற எதிர்பார்க்கிறது என்ன கிடையாது, அது தவறே இல்லை. அதே போலதான் நான் தேவனை தேடி வரேன், அவரது சில எதிர்பார்ப்புகளோடு வரேன், தப்பே இல்லை. ஆனால் அதோடு மட்டுமே நின்றுக்கூடாது. தான் பாயிண்டாங்க. வெறும் அப்பா கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிருந்தே இருந்தேன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த உறவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான ஒரு மோசமான உறவாக மாறிடும். வெறும் கேட்டு வாங்குற ஆளாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் அப்பாவுடைய அன்பு அதுக்குள்ளே இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், புரிய ஆரம்பிக்கணும். இளையகுமாரனுக்கு புரிஞ்ச மாதிரி, அப்பா ஏன் சொத்தை கேட்ட உடனே கொடுத்துட்டாரு, அப்பா ஏன் கேட்ட உடனே அவனுக்கு எந்த மறுப்புன்னு சொல்லலை, அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தான், அவர் சொத்தை தான் இவன் கேட்குறான். ஆனால் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல், சண்டை போடாமல், திட்டாமல் கொடுத்தது காரணம் என்னன்றதை எல்லாத்தையும் செலவழிச்ச பின்பு யோசிக்கிறான். அப்பாவுடைய இருதயம், அப்பாவுடைய உள்ளம் என்ன புரிய வருது, எவ்வளோ அன்பான உள்ளமாக இருந்தா, ஒரு பொருளெல்லாம் பெருசாக நினைக்காம, பணத்தெல்லாம் பெருசாக நினைக்காம, என் மேலே வச்சிருக்கிற அன்பே பெருசு நினச்சி என்ன பண்ணியிருக்கிறார், இந்த பொருள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாருன்னு உணர்ந்ததுனால தான் திருப்பி அப்பா வீட்டுக்கு அவன் திரும்பி வரான்றதை பார்க்குறோம். உணர்றான், அதை மனம் திரும்புகிறான். அதெல்லாம் புரிஞ்சுதான் அவனுக்கு அங்கே வருது. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாருங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம், தப்பே கிடையாது. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சுவிசேஷங்கள்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது வெளியே இருக்கிற மற்ற மக்கள் வந்து தப்பு, அது நீங்கள் ஆசை காட்டி கூப்பிடுறீங்க, ஆசை காட்டி சொல்கிறீங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தப்பு கிடையாது, அது சரியானது அது. ஆனால் உள்ளே வந்ததுக்கு பிறகு உள்ளே இருக்கிற ஆட்கள் அவங்க இருக்கிற காலங்கள் முழுக்க, சில நேரத்தில் பல சபைகள் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கும். என்ன எண்ணத்தோடு இருக்கிறாங்க, அந்த வந்த நாட்களில் இருந்த அதே எதிர்பார்ப்பு, ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் நான் திருப்பி அவருக்கு அன்பை கொடுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு இருப்பது இல்லை. முதல்ல அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையோடு தான் ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. அதை செஞ்ச உடனே பாருங்கள், ஆண்டவர் மேலே அவங்களுக்கு அளவு கடந்த அன்பு அவங்களுக்கு வந்திருக்கும். அளவு கடந்த விதத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பெரிய அன்பு, அதுதான் ஆதி அன்புன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லவ் ஆங்கில வேதகமத்தில் அப்படியே போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு. அவரை பார்த்த உடனே அவருடைய புரிய ஆரம்பிச்ச உடனே வரக்கூடிய அன்பு பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் லவ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதுக்கப்புறம் கேட்காம நிறைய காரியத்தை தராரு, கிருபையை நிறைய காரியத்தை தராரு. அவரை தேடத்தில் பல நன்மைகள் நமக்கு உண்டாகுது, வளர்ச்சி உண்டாகுது. இதெல்லாம் உண்டாக அங்கே நடக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஓசியா 11ஆவது அதிகாரத்தில் படித்த மாதிரி தான். அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அவருடைய அன்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த கொடுத்த காரியத்தின் மேலே நம்முடைய முழு கவனத்தையும் நம்ம வைக்க ஆரம்பிச்சு, பேராசைக்காரர்களா, பொருளாசைக்காரர்களா, உலகத்தின் மேலே இருக்கிற மிகப்பெரிய பற்றின் காரணமாக தேவன் மேலே வச்சிருந்த அந்த ஆதி அன்பு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த அன்பு குறைய பாருங்க, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அவருக்காக கிரியை செய்கிற அந்த கிரியைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறது. அதுக்கு உதாரணம் சொன்னால் சவுல் எடுத்துக்கலாம். நீங்கள் சவுல் முதல்ல ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு சாமியல் சொல்லும் போது வேணான்னு ஓடுறாரு. எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய காரியம், நான் சாதாரணமாக கழுதியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேண்டாம் இந்த பொறுப்பு, வேண்டாம் இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு ஓடுறாரு. ஓடி போனவனே ஆவியானவர் தான் அவனை தடை பண்ணி நிப்பாட்டி அவனுக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்து வேறு மனுஷன் ஆனான்றது சவுலை குறித்து. அப்படி ஆகி ஒரு ராஜாவாய் மாறின பிறகு நீங்கள் வேதத்தில் படித்து பார்க்குற 1 சாமுவேல்ல தேவனுக்காக யுத்தங்களை, பல யுத்தங்களை, 1 2 கிடையாது, பல யுத்தங்களை தேவன் சொல்கிற இடங்கள்லாம் போயிட்டு சவுல் வெற்றிகரமாய் செய்து முடிக்கிறான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷனாக இருக்கிறான் சவுல். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்க மேலே அவனுடைய ஈர்ப்பு, அவனுடைய அன்பு ஜனங்கள் மேலே போக 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 தேவன் மேலே இருக்கிற அன்பு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவன் அதை விட்டுட்டான், ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டான். கழுதியை தேடும் போது நான் கேட்காத போதே என்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு, அப்போ நான் அவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும். இதுதான் தாவீதுக்கும் சவுலுக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். தாவீது மரணம் அடைகிற வரைக்கும் கடைசி நாள் மட்டும் தான் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் வாரி கொடுத்து பேருக்கு கூட சொல்கிறான், இது எல்லாம் உம்முடைய கருத்திலிருந்து வந்தது, உம்மால் வந்ததுன்றான். அங்கே கூட அவன் மைண்டு மாறல, நான் ராஜாவாயிட்டேன், எனக்கு ஒரு திறமை இருந்தது, எனக்கு ஒரு தகுதி இருந்தது, நான் வந்து திறமைசாலியாக இருந்தேன், புத்திசாலியாக இருந்தேன், அறிவாளியாக இருந்தேன், அப்படிலாம் ஒரு நாள் யோசிக்கல பாருங்க. அவனுக்குள்ள அந்த மேட்டின்மை பெருமையாக வரல. அவனுடைய மனைவியின் மூலமாக அழுத்தம் வரும்போது கூட அவன் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறான். எதில்? கடவுளை அன்பு கூறுவதில் அவன் எப்படி இருக்கிறான், அவன் சரியாக இருக்கிறான். அந்த ஆடு மேய்க்கும் போது அந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டு என்ன பண்ணவே இல்லை, அவன் விலகவே இல்லை. இயேசுவோடு கூட இந்த சீஷர்களை கவனிச்சு பாருங்க, அவங்க கிட்ட இருந்த பிரச்சனையும் அதே தான். பேதுருலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியின் மத்தியில் தான் அவன் இயேசுவை சந்திக்கிறான். இயேசு தான் அவளை சந்திச்சார். படகு கேட்குறாரு, உடனே கொடுத்துட்டான்.
எந்த நிலையில் கொடுத்தான்றது அங்கே கேள்வியே. எந்த நிலையில் கொடுக்குறான்? ராம் முழுதும் பிரயாசப்பட்டுக்கிறான், இரவு முழுதும் போய் மீன் பிடிக்க போகிறான், ஒரு மீன் கூட அகப்படலை. விரக்தியில் படகுல இருக்கிற வலைகளை எடுத்து அலசிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவங்க ஆண்டவர்லாம் தெரியாது அவனுக்கு. அவர் கேட்குறது, உன் படகு கொடு, கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணணும்னு கேட்குறாரு. படகை கொடுக்குறான். படகு கொடுத்த பிறகு அதில் பிரசங்கம் பண்ணுறாரு. வலையை அலசிக்கிட்டே அரைக்குறையாக கொஞ்சம் கேட்குறான். கேட்ட பிறகு சொல்கிறார், இப்போ படகு எடுத்துக்கிட்டு நடுக்கடலுக்கு போவோம், மீன்களை பிடிப்போன்னும் போது அவன் சொல்கிறான், ராம் முழுதும் பிரயாசப்பட்ட ஒரு மீனும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படிய வலைகளை போடுகிறேன் நான். அதேமாதிரி வலையை போடுறான், மீன்களை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு வந்த உடனே கவனிக்கணும் பேதுருடைய ரியாக்ஷன்ஸ். பயந்துட்டான், பிரமித்தான் இருக்குது. அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் பிரமித்தார்கள் இருக்குது. ஏன்னா நடக்காத ஒரு காரியம், அசாத்தியமான ஒரு காரியம் தான் வாழ்க்கையில் நடக்கிறத பேதுரு பார்த்துட்டான். ஃபஸ்ட்டு கடவுள்னா யாரு, கடவுள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுன்றத, ஒரு அசாத்தியமான ஒரு காரியத்தை பார்த்த உடனே பேதுரு பிரமித்து சொல்றான், நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும்ன்றான். இவ்வளோ பெரிய ஆள், நீ யாரும் கூடலாம் பழகலாமா, என் படகுல ஏறலாமா, எனக்கெல்லாம் இந்த நல்லது செய்யலாமா, நான் ஒரு பாவியானவன், என் தலையெழுத்து குறைவு, என் தலையெழுத்து கடன் பிரச்சனை, என் தலையெழுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்கிறீர், இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறீர், நான் பிரமிக்கிற அளவுக்கு ஆன காரியத்தை செய்ய வேண்டியது என்ன, நான் தகுதியற்றவன் அதுக்குன்றான். அது சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மீனை பிடிச்சதுக்கே ஆச்சரியப்படுற, இதை விட பல மடங்கு கஷ்டம் மனுஷர்களை பிடிக்கிறது, அவர்களை பிடிக்கிறவர்களாய் உன்னை மாற்றுவான்றாரு. அதுக்கப்புறம் தான் பேதுரு பாருங்க இடறி போறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பேதுரு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு, அன்றோடு கூட இருக்கிறாரு. சொல்றாரு, ஒரு கடத்தில் உணர்ச்சி வசத்துல உம்மோடு கூட மறிக்கவும் சிறைக்கு வரவும் அடிகளை படவும் ஆயத்தமா இருக்கிறன்றார் பேதுரு. இயேசு பாடுகளை பற்றி பேசும்போது. ஆனால் அதே பேதுரு சூழ்நிலைகள் வந்தபோது, அவன் சொன்ன அந்த சூழ்நிலை வந்தபோது என்ன செய்தான் இருக்குது, மறுதலித்து விட்டு ஓடி போனான் இருக்குது. ஜஸ்ட் betrayed and ran away. இயேசு யாருன்னே தெரியாதுங்க, அவரோட நான் பழகினதில்லை, அவரோட பேசினதில்லை. இந்த பிட்ரைங்கிற வார்த்தை எதுக்கு, அவன் செஞ்ச துரோகம் எதில், அன்பில் தான் செஞ்சான். இதில் தான் செஞ்சான் அவன். ஆமாம், சோறு போட்டாரு, நன்றியா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. 3 வருஷம் கூட வச்சு காப்பாற்றினாரு, அதெல்லாம் பேசலை. வாட் ஹி பிட்ரைட், பிட்ரையல்ன்ற வார்த்தையே அது அன்புக்கு செய்கிற துரோகம் தான். சரி, அதுதான் பேதுரு செஞ்சாராங்க. சரி, செஞ்ச பிறகு மறுபடியும் அவன் இடத்துல கேட்ட கேள்வி என்னன்றதான் முக்கியம். மறுபடியும் மனம் திரும்புறான், மறுபடியும் பயப்படுறான். ஆண்டவர் மறுபடியும் போறார், 2வது முறையாக அவங்க கிட்ட போயிட்டு, நீ என்னை இவர்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாயா. மறுபடியும் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க லைஃப்பை. இப்போ நம்ம லைஃப் கூட அப்படிதான், எங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், ஆண்டவர் விட்டு விலைக்கு போயிட்டோம், பின்மாறி போயிட்டோம், ஆதி அன்பை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வருவது எப்படின்னா, ஆண்டவரே இனிமேல் நாளிலிருந்து நான் 2 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், 10 அதிகாரங்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன், இனிமேல் கரெக்டாக நான் சபைக்கு போக ஆரம்பிக்கிறேன், ஆண்டவரே இனிமேல் கரெக்டாக நான் ஆலயத்துக்கு வந்து விடுவேன். இதெல்லாம் மனம் திரும்புதல் கிடையாது. ஹலோ, இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் விட்டு வந்த மதத்துடைய சாயல். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நம்பிக்கைகளை கொண்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உண்மையான மனம் திரும்புதலே என்ன, இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறாயான்னு சொல்லும் போது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா ஆண்டவரே, அது உமக்கு நன்றாக தெரியும், அப்படின்னா நான் வாழ்ந்து காட்டி நிரூபிச்சு காட்டுறேன். I will do, I will walk and I will show up that I love you more than anyone. எல்லாரை காட்டிலும் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை இனி வாயில் அல்ல, இனி செயலில் என்ன பண்ணி காமிக்கிறேன், நான் செஞ்சு காட்டுறேன். ஆண்டவரை அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சர்ச்சைக்கு கரெக்டாக வந்துடுவீங்க. ஆண்டவர் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சரியா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹலோ, அன்பு கூறாமல் இருக்கிறதுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு, ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல தான் அந்த காரியங்கள்லாம் மேலோட்டமாக எடுக்கிறீங்க. இனி 2 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், உபவாசம் எடுக்க போகிறேன், முழங்கால் படிக்கிறப்போ, இந்த மாதிரியான வேலைகள்லாம் எங்கே நடக்குதுன்னா அந்த அன்பிலிருந்து விலகிறதுக்கும், அன்பை மறைச்சி வேற போலியான ஒரு பக்தி உங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்கு தான் அதெல்லாம் செய்யுது. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மையான சத்தியம் என்ன, தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன, உங்களுடைய பக்தி அல்ல, அல்லது நீங்கள் செய்கிற மற்ற செயல்பாடுகள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல. அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே உண்டு. அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரவங்கள் உண்டுன்னு சொன்னவர் அவர் தான். ஹலோ, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு உங்களுக்கு? உபத்திரவம்னு வரும்போது எல்லா காரியத்திலுமே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாவத்தோடு போராட வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு நாளும் எதிரிகளோட போராட வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு நம்மளுடைய குணங்களோட போராட வேண்டியது இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹேவ் ஆப்ஸ்டிகல்ஸ் அண்ட் பேட்டில்ஸ். ஒவ்வொரு நாளும் தடைகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நமக்கு உண்டு. சவால்கள் நிறைந்திருக்கிற உலகத்தில் தான் வாழறோம். He knows we cannot live perfectly. அவருக்கு நல்லா தெரியும் நம்மளால முழுமையாக நம்மளால வாழ முடியாது.
அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் சொன்னார், திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன பார்க்க கற்றுக்கோ, என்னை நேசிக்க கற்றுக்கோ, நான் உன்னை எப்படி பார்க்குறேன், நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அதை நீ கவனிக்க கற்றுக்கோன்னு சொல்கிறாரு. இப்போ தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? சரியாயிடுவியா, சரியாயிடுச்சியெல்லாம் கேட்கல. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே காரியம், அன்பு கூற உங்களுக்கு மனம் இருக்குதா, அன்பு கூற உள்ளம் இருக்குதா, அன்பு கூற இருதயம் இருக்குதா, அன்பு கூற எண்ணம் இருக்குதா? அதான் உண்மையான மனம் திரும்புதல். நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கிடுங்க, என்ன வேணா செஞ்சுட்டு வந்திருக்கலாம், ஆனால் உண்மையான மனம் திரும்புதல், ஆண்டவரை நான் உண்மை அன்பு கூறுகிறேன். அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் உங்கள் லைஃப் அவர் டேர்ன் அவுட் பண்ணி மாற்றி உங்களை வேறு மனுஷனாய் அவர் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுவது அந்த இடத்துல இருந்து தான். எந்த இடத்துல இருந்து? நீங்கள் ஆண்டவரை அன்பு கூறுறேன்னு சொல்கிற இடத்துல இருந்து தான். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயமா அதுதான். அதான் சொல்ல வரேன். வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ. ஊழியக்காரன் பல விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என் விசுவாசிகள் அதிகமாக ஜெபிக்கிற விசுவாசிகளாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க, என் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுமே ஜப வீரர்களும் வீராங்கனையுமா மாற்றி வச்சிருக்கிறேன்றார். ரொம்ப சந்தோஷம். அதே விசுவாசியை ஒரு நாள் நான் கடையில் பார்த்தேன். சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. கெட்ட வார்த்தை மட்டும்தான் வாயில் வரல, ஆனால் கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலான சத்தம் கித்தம் எல்லாமே வருது. அந்த கடையே பார்க்குது அவங்கள. அப்புறம் சண்டை கிண்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் கஸ்டமர்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற ப்ரேயர் வாரியர் அவங்க. அப்புறம் அந்த சேல்ஸ்மேன் கிட்ட கேட்குறேன், என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறேன். எதுவும் இல்லைங்க, அந்த அம்மா அவங்க பையனுக்கு ஏதோ ட்ரெஸ் வாங்கிட்டு போச்சு, அது வாஷிங் மிஷினில் போட்டு தான் பட்டன் 2 அறுந்து போச்சு. அந்த பட்டனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு கிடக்குது, இது புது ட்ரெஸ்ஸு பட்டன் எப்படி அறுந்து போகமாக்கும், ஏமாத்துறீங்களா, டூப்ளிகேட்டா, அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குதுங்க அப்படின்றாரு. ப்ரேயர் வாரியருடைய லட்சணம். ஹலோ, என்ன வாரியர்? அதான் கேட்குறேன், ஆண்டவர் உங்களை ஜெப வீரர்களா இருக்கிறீர்களா, ஜெபித்தீர்களா, முட்டி போட்டீர்களாலாம் கேட்கல. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம். சில விஷயம்லாம் ரொம்ப டெப்த்தாக கிறிஸ்துவத்தை அணுகணும், ரொம்ப டெப்த்தாக ஆண்டவரை பற்றி புரிய ஆரம்பிக்கணும். என்ன எதிர்பார்க்குறாரு? அன்பு கூர்ந்தால் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அன்பு கூர்ந்தால் மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். அன்பு கூர்ந்தால் அவங்ககிட்ட எப்படி செயல்படணும்னு உங்களுக்கு தெரியும். ஹலோ, அப்போஸ்தலனாகிய பவுலை விட நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இயேசுவோட நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசு வாழ்ந்த காலம்ன்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி ஒரு கேஸ்டிசம் வச்சு, ஒரு ஜாதியை வச்சு, பிறப்பை வச்சு இன்னைக்கு நம்ம ஊர்லலாம் ரொம்ப பெருசாக தெரியல. ஆனால் வெளி மாநிலங்களுக்கு போய் பாருங்க, அதர் ஸ்டேட்ஸில், அந்த ஸ்டேட்டு பேர் நான் சொல்ல விரும்பலை. அடுத்த மாதத்தில் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை ஒரு ஊர் முழுக்க, ஊர்னா ஒரு அந்த ஸ்டேட்டு முழுக்க நான் பார்த்தேன் பாருங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வெளியே எதுவும் பூசாமல் இருக்குது, வீடுகள் எதுவுமே ஃபுல்லாகவே கடை வீடு எல்லாமே. அப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனால் உள்ளே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. உள்ளே எல்லா டிவி அது இது எல்லாமே இருக்குது. வெளியே பார்த்தா ஒன்றுமே பூசலை, அப்படியே பாழடைஞ்சு போய் கிடக்குது. அப்போ இதை பற்றி விசாரிக்கும் போது நமக்கு 2 விஷயங்கள் வருது. ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், வெளியே பூசிட்டா அதுக்கு தனி வரியாம். ஹலோ, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு சந்தோஷப்படணும். இதே இந்தியாவில் வெளியே நீங்கள் பூசி பெயிண்ட்லாம் அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு தனி வரி போடுறாங்க. சரி, இதுக்கு உள்ளே ஏதோ கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தா, இந்த மேலே கீழேன்ற பிரச்சனை. என்னன்னா, வெறும் இந்த மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா பூசி அழகான வீடை கட்டி நல்ல அழகாக இருக்குது அவன் வீடுகளும் இருக்குதாங்க. அந்த ஊரை பார்க்குறீங்க, இந்த ஊரில் யார் பெரிய ஜாதிகாரன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடை பார்த்தாலே சொல்லிடலாம். இந்த பூசாத எல்லாருமே நார்மலான சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள். இப்படி ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம ஊரில் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கிறத. வேலை செய்கிற இடத்துல நிறைய இடத்துல தான் போய் பார்க்கலாம் நீங்கள். அதெல்லாமே அந்த டிஸ்கிரிமினேஷன் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய கேஸ்டிசம் அவங்களுக்குள்ள ஆழமாக அது பதியுது அவங்களுக்குள்ள. அதனால தான் என்ன தான் பழகினாலும், என்ன தான் அன்பு காட்டினாலும், ஒரு கட்டத்தில் அவங்க அந்த இடத்துல தான் நிற்பாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல தான் சொல்லுவாங்க, உனக்கு எனக்கும் செட் ஆகாது, உங்களை வெறுக்கிறதுக்கு அல்லது ஒதுக்கிறதுக்கான காரியமாக மாறது எது அங்கே தான் அது. ஆனால் அது வெளியே இருக்கிறது மட்டும் இல்லை, சபைக்குள்ளே இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். பல பாஸ்டர்ஸ் அதை தூக்கி பிடிக்கிறதையும் பார்க்குறேன். இதே காஞ்சிபுரத்தில் குறையா பேசலை, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான விஷயம்ன்றது தான் காட்டுறேன். இதை விட பெரிய பாவம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நடக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ், இந்த மாதிரி வித்தியாசங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் விட கூடியதான ஒரு காலம் தான் இயேசுவும் பவுலும் வாழ்ந்த காலங்கள். இந்த காலகட்டத்தில் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? பாவிகளோடும் ஆயக்காரரோடும்
அமர்ந்து அவர்களோட போஜனம் பண்ணினான் இருக்குது. யாரோட கூட போஜனம் பண்ணினார்? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? இவர் பெரிய கடவுள்னு சொல்றானுங்க, பெரிய அற்புதர்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, தேவனுடைய குமாரன் சொல்றாங்க. இவர் போய் இவங்களோட பழகலாமா? இவங்களோட உட்காந்து சாப்பிடலாமா? அவங்களோட போய் பழக்கம் வழக்கம் வச்சிருக்கலாமா? தப்பு இல்லையா? ஹலோ, என்ன இல்லையா? அது தப்பு இல்லையா? பாவம், கடவுள் வெறுக்க மாட்டாரா? பிதா வெறுக்க மாட்டாரா? ஒரு இடம். பவுல் அவருடைய ஊழிய காலகட்டத்தில் அவரை மாதிரி சபையை ஸ்தாபித்தவர், அவரை போல ஊழியம் செஞ்சவர். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ நிருபங்கள் எழுதினவர் யாருமே கிடையாது. அந்த பவுல் தன்னுடைய ஊழியத்தோட அனுபவத்தை ஒரு இடத்துல பகிர்ந்து கொள்றாரு. நான் கிரேக்கன் என்று பார்ப்பதில்லை, யூதன் என்று பார்க்கறதில்ல, யாரும் பார்க்கறதில்ல. ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக ஒரு காரியத்தை செய்வேன்றார். என்னப்பா செய்வேன்? நான் கிரேக்கனுக்கு கிரேக்கன் ஆகும், யூதனுக்கு யூதன் ஆகும், அந்நியனுக்கு அந்நியனாகவும் இருப்பேன்றார். ஹலோ, என்ன மாதிரியான புரிதல் பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் புரிஞ்சு போச்சு, எனக்கும் கடவுளுக்குள்ள இருக்கிற உறவு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அது கரெக்டாக இருக்கணும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், அது க்ரோப் ஆகிட்டே இருக்கணும், அந்த ஆதி அன்பிலிருந்து பின்வாங்கிடவே கூடாது. ஆனால் அந்த அன்பை புரிஞ்சிக்கிற விதத்தில் நான் உலகத்தில் பெரிய தாக்கத்தை, பெரிய பாதிப்பு என்ன பண்ணணும், நான் ஏற்படுத்தணும். அதனால தான் இயேசு கூட அன்பாக இருந்த அல்லது ரொம்ப அவர் மேலே நம்பிக்கையாக இருந்த மனிதர்கள்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை விட, அவருடைய ஆட்களை விட, நூற்றுக்கு அதிபதி சகேயு, இந்த மாதிரியான புற மக்களை தான் நீங்கள் பார்க்கலாம் இயேசு மீது அதிக அன்பு கொண்டவங்கள. கானானிய ஸ்திரீ இவங்களாம். ஏன் இவங்களாம் ஆண்டவர் மேலே இவ்வளோ அளவு கடந்து அன்பை வச்சாங்க, இவ்வளோ பெரிய விசுவாசம் வச்சாங்க, நம்பிக்கை வச்சாங்கன்னா, ஏன்னா அவர்களிடத்துல இவர் காட்டின அந்த அன்பும் அந்த கிரியையும் வித்தியாசமாய் இருந்தது. நம்புறீங்களா நீங்கள்? அதை அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. அவருக்கு பிடிக்காதது தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவருக்கு விருப்பம் இல்லாததான் அவர் செஞ்சாங்க. அவர் கண்ணெடுத்து பார்க்காத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை அவர் நேசித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் மனம் நோகிற மாதிரி எதுவுமே அவர்கள் என்ன பண்ணதில்லை, செஞ்சதே இல்லை. மனம் நோகிற மாதிரி செஞ்சார்னா அந்த மதவாதிகளை மட்டும்தான் கடிந்து கொண்டிருக்கிறார். அவங்கள பார்த்து தான் விபச்சாரிங்கெல்லாம் கூப்பிட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா மதவாதிகளை தான். ஆலயத்துக்கு போகிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் மற்ற மக்களை நேசிக்க மாட்டேன்றீங்க, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறீங்க, வித்தியாசத்தை பார்க்குறீங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் விபச்சாரரே, அந்த சந்ததியாரே இப்படிலாம் கூப்பிட ஆரம்பித்தார். ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் படித்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நம்ம கூப்பிட்டார் அவங்கள அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் பண்ணார். ஆனால் இவங்களுடைய 2 பேருடைய பாயிண்ட்டு, கிறிஸ்தவத்துடைய மையமே எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியிலிருந்து அன்பிலிருந்து நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நடுவில் ஏதோ ஒரு காரியத்தினால பின் வாங்குறீங்க, அவரை விட்டு பிரியறதுக்கான பல சூழ்நிலைகள் உலகத்தில் உண்டாகும். அதான் பெரிய பேட்டில்ஸ், அதான் சவால்கள் உண்டாகுமா? ஆமாம், உண்டாகும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன வேலையில் இருக்கிறீங்க, 10 வேலை சம்பளமே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு நல்ல வேலை கொடுக்குறார், நல்ல சம்பளம் வருது. திடீர்னு என்ன ஆகுது, நல்ல சம்பளம் வந்து நல்ல ஒரு வேலை கிடச்சி நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடக்கும். என்னது? அவர் மேலே இருக்கிற அன்பு, இந்த சின்ன வேலையில் இருக்கும்போது இருந்த அந்த அன்பு, சின்ன வேலையில் இருக்கும்போது இருந்த அந்த மன உறுதி அல்லது அந்த செயல்பாடுகள் எதுவுமே என்ன பண்ணாது, இந்த பெரிய வேலையில் வராமல் போயிடுது. கிட்டத்தட்ட வீட்டில் குழந்தைங்க பிறக்கிற மாதிரி தான். இன்றைக்கி என் மகளை பார்த்து நான் அதிகமாக அவன் மேலே பாசம் வைக்கிறதுக்கு அல்லது அவன் மேலே பரிதாபப்படுற 2 விஷயமும் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு 4 வயசு வரைக்கும் இந்த வீட்டோடைய மகாராணி அவள் தான். அவள் தான் உலகம், அவள் தான் எல்லாமே. அவளை யாரும் திட்டக்கூடாது, யாரும் அடிக்கக்கூடாது, யாரும் அவளை ஒரு சின்ன பேச்சு கூட பேசாமல் அவளை பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்ததான் ஒருத்தன் வரான். இவன் வந்த உடனே இவன் வளர இவன் மேலே இருக்கிற அந்த கவனம், அவன் மேலே இருக்கிற அந்த இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது, குறைஞ்சி எல்லாமே ஐயா மேலே போகுது. இப்போ 2வது ஆள் மேலே போன உடனே அவளை பார்க்குறேன், அவள் போய் தனியாக படுக்கிறது, தனியாக தூங்குறது, வேணுன்ட்டு அவளை ஒதுக்கலை. ஆனால் இப்போ அவனை வளர்த்தாகணும், அவனுக்கு நிறைய கேர் தேவைப்படுது. இப்போ அதே நேரத்தில் இதுவும் எதிர்பார்க்குது, முன்னே என்ன எப்படி நேசிச்சிங்க, முன்னே எப்படி என்ன கொஞ்சம் நீங்கள் முன்னே எப்படி என்ன பார்த்தீங்க, அதே மாதிரி என்ன பார்க்கணும்ல. இப்போ அவன் தான் முக்கியமாயிட்டானா அவங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுதாங்க போகுது. ஆனால் வித்தியாசம் உண்டாகுது, அது உண்மை. அது இல்லாமலாம் போல முதல்ல ஆள் மேலே இருந்த அந்த அன்பு குறைஞ்சி இப்போனா அது ஆதி அன்பு என்ன பண்ணுது அங்கே குறைஞ்சி இப்போ 2வது ஆள் மேலே அப்படியே அதிகரிக்கிறத பார்க்குறோம். இதுவும் நிற்காது. இதுவும் ஒரு கட்டத்தில் ட்ரை ஆகி அவன் வளர அது ட்ரை ஆகி அப்படியே போக ஆரம்பிக்கும். அப்போ
இது மனிதர்களுக்குள்ள இயல்பாக ஒரு குடும்பத்துக்குள்ள சமுதாயத்தில் நடக்கிற இயல்புகள். ஆனால் கடவுள் மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்குது பாருங்க, இது பெரிய பிரச்சனை இது. ஏன்னா நம்முடைய லாஸ்ட் வீக் அதை தான் பார்த்தோம். வாழ்வின் ஆதாரம் அவர். என்ன ஆதாரம் அவர்? வேற எதையுமே கொண்டாந்து லைஃபோடைய இதுவாக நம்ம வைக்கவே முடியாது, லீவ்வுட்டாக வைக்கவே முடியாது. நம்முடைய லிவிங் ஹுட்டே கடவுள் போது, வாழ்வாதாரமே கடவுள் அப்படின்னு நம்ம வைக்கும் போது, அவருடைய நம்பிக்கை நமக்கு முக்கியமானது, அவர் மேலே வைக்கக்கூடிய அந்த விசுவாசமே முக்கியமானது. நான் பிறந்தது, வாழ்றது, வளர்ந்தது, மரித்த பிறகு நான் வாழப்போகிறது, அந்த புதிய வாழ்க்கை எல்லாமே அவருக்குள்ள அடங்கியிருக்குதுன்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது என்னுடைய அன்பு குறையுது, அவர் மேலே இருக்கிற அன்பு எனக்கு பின்வாங்குதுன்னா அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது பெரிய பிரச்சனைக்குரிய காரியம்தான். அதுதான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசுகிறாரு. அதை குறித்து சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். Return back to your first love is a right thing to worship voice. ஆதி அன்புக்கு திரும்புவதே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இங்க ஒரு மனுஷனுக்கிட்ட பேசுறாரு, ஒரு ஊழியக்காரங்கிட்ட பேசுறாரு. அந்த ஊழியக்காரனுக்கு பேசணும் அவனுக்கு மட்டுமல்ல, அது முழு சபைக்கானது. என்ன சொல்றாரு? நீ பொறுமையா இருக்கிறத பார்க்கிறேன், சகிக்க கூடாம இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட, சூழ்நிலையில கூட நீ சகித்து கொண்டிருக்கிற, இதெல்லாம் பார்க்கிறேன் நான். அதே போல எனக்காக எடுக்கிற பிரயாசங்கள் இருந்து நீ பின்வாங்கல, அதெல்லாமே ஓகேவா இருந்தது. அவர் கடந்த காலத்தை பத்தி பேசுறாரு, அங்க தெளிவா இருக்குது. எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அது உனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணுது, அவருக்காக நீ பிரயாசப்பட்டது, அவருக்காக பொறுமையாக சகித்து கொண்டது, இது எல்லாமே குறைஞ்சு 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 அது தேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை நீ கவனிக்கவே இல்லை. அது தெரியாதனால தான் அடுத்த வார்த்தையில இப்படி பயன்படுத்துறோம். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு, குறை உண்டு. அவர் பேசணும்னா இந்த 2-3 வருஷங்களை போய் படிச்சு பார்க்குறோம். படிச்சோம் நம்ம. கிரிகளை பற்றி பேசுறாரு, செய்கைகளை பற்றி பேசுறாரு, பொறுமையை பற்றி பேசுறாரு, இதெல்லாம் பற்றி பேசுறாரு இல்லையா? அதெல்லாம் பற்றி பேசியிருக்கலாம். அப்போ நீ ரொம்ப பொறுமையாக இருந்த, இப்போ பொறுமையை இழந்துட்ட. அப்போ நீ சகிச்ச, இப்போ சகிக்கிறது இல்லை. அப்போ நீ இப்படிலாம் செஞ்ச, இப்பெல்லாம் அப்படி ஜெபம் செய்கிறது இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை, சபைக்கு வரதில்லை, இப்படிலாம் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அங்கெல்லாம் டச்சே பண்ணல. ஆண்டவர் டைரக்டாக எங்கே டச் பண்ணுறாரு? எது குறைஞ்சதுனால இது குறைஞ்சதுன்னு கொண்டு வராரு. எது குறைஞ்சதுனால உன்னால் இதெல்லாம் சகிக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல, உன்னால் பழையபடி வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ முடியலன்னா ஒரே ஒரு இடம் தான். எந்த இடத்துல நிற்கிறாரு? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு, குறை உண்டு. ஆண்டவர் இன்னைக்கும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தான். சின்ன வேலையில் நான் ஆண்டவருக்காக இவ்வளோ காணிக்க கொடுத்தேங்க, இப்போ நான் குறைச்சிக்கிட்டேன், ஏன்னா நிறைய செலவாயிடுச்சு, நிறைய பெரிய வேலை கிடச்சிருச்சு, நிறைய சம்பளம் வந்துருச்சு, அதில் நிறைய செலவுகள் ஆயிடுச்சு, குடும்பம் பெருசாயிருச்சு. ஹலோ, நம்ம 1000 காரணங்களை சொல்கிறோம். நீங்கள் அப்படி யோசிக்கலாம், அப்படிலாம் குறைச்சிக்கிட்டுங்க. ஆனால் காணிக்கையை பற்றி பேசலை. எதை பற்றி பேசலை அவர்? காணிக்கையை பற்றியும் பேசலை. டீப்பாக போனால் அது வருது, ஆனால் மேலோட்டம் அவர் கொண்டு வர டெப்த் அதையும் தாண்டி. அதே போல் முன்னெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நீ ஜெபித்தாயே, ஏன் இப்போ ஜெபிக்கவில்லை? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் ஜெபிக்கவில்லை? உன் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே செயல்பட்டாய், நல்ல நல்ல செயல்கள்லாம் செஞ்சியே, ஏன் இப்போ செய்ய முடியல? ஒழுங்காக மனம் திரும்பு, ஒழுங்காக பழைய நிலைமைக்கு திரும்பினா திரும்ப முடியாது. ஏன் திரும்ப முடியாதுன்னா, அப்போ ஏன் செஞ்சாங்கன்றதை போய் கவனிச்சு பார்க்கணும். அப்போ சூழ்நிலை நல்லா இருந்ததுனால செய்யல, அப்பயும் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்திருக்காதான்? இருந்திருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அன்னைக்கிலேயே இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா ஒன்னே ஒன்று தான், அன்பு உள்ள இருந்ததுனால அது அவர்களை செயல்பட வைத்தது. இப்போ ஏன் செய்ய முடியல? ஒன்னே ஒன்று தான், அன்பு இல்லை, அதனால என்ன பண்ண முடியல, அவர்களால் செயல்பட முடியல. இவ்வளோதான் பாயிண்ட். இது கடவுளுக்கு நல்லா தெரியுது. யாருக்கு நல்லா தெரியுது இது? இன்னைக்கு இது வெறும் கடவுள் நமக்குள்ள இருக்கிற உறவு மட்டும் இல்லை, குடும்ப உறவுகள், நண்பர்களுக்குள்ள இருக்கிற உறவுகள், உறவினர்கள், உலகத்தில் நீங்கள் பழகிற ஆட்கள், உங்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற வார்த்தை அதுதான் இங்கே பயன்படுத்துகிறாரு. எப்போ இல்லை, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. முன்ன மாதிரி இல்லைன்னும் போது அங்கே பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான், அன்பு குறைஞ்சிருச்சு, அதனால இல்லை. அல்லது அன்பு குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு.
உங்களுக்கு பேசுறது புரியுதா? உங்களுக்கு முன்ன மாதிரி இல்லைன்னு சில நேரத்தில் சொல்கிறோம் நம்ம. அது திருமண வாழ்க்கையில் அந்த பேச்செல்லாம் அதிகமாக வரும், வராமலாம் போகாது. புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். என் பொண்ணு கூட நேற்று அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறா என் ஒய்ஃபுக்கிட்ட, முன்ன மாதிரிலாம் நீ இப்போ இல்லை அப்படின்றா. எதை வச்சு சொல்கிறா? 4 வயசு வரைக்கும் முழுக்க முழுக்க டெவினா எங்கே தான். இப்போ அடுத்து ஒரு ஆள் வந்திருக்கிறதுனால அவன் எங்கே போகிறான், முட்டி போடுறான், எங்கே தவழ்ந்து போகிறான், எங்கே உருண்டு போகிறான், அவனை பற்றியே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. கவனிக்கும் போது புரியுது அவளுக்கு, அப்போ இருந்த அன்பு இப்போ என்ன பண்ணல, இல்லை, முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை. திருமண வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் மனைவி புருஷனை பார்த்தும் புருஷன் மனைவியை பார்த்தும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கல்யாணம் ஆனப்போ இருந்த அந்த அன்பு என்ன பண்ணல, இப்போ உனக்கு இல்லை. இதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை சொல்ல வர, இதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா சில கொடூரமான சில கையாளுற முறைகள் எடுக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நிறைய காரியங்கள் நாகரிகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம். முன்ன மாதிரிலாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் இன்னைக்கு அந்த பாயிண்ட்டுக்குள்ளெல்லாம் யாரும் சுத்துறது இல்லை. வேதம் அதை என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. ஹலோ, வேதம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போயிடுங்களாம் போதிக்கல, ஒன்றா இருக்கணும்னு தான் போதிக்குது. ஆனால் எங்கே பிரச்சனை வருது, எது பிரச்சனைன்றதை கவனிக்கணும். இந்த முன்ன மாதிரி இல்லைன்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சரி செய்ய வேண்டியது எங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு நீங்கள் முதல்ல யோசித்து பார்க்கணும். எதை யோசிச்சு பார்க்கணும்? நீங்கள் முன்ன மாதிரி இல்லைன்னு ஒரு ஆளுக்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது, அப்படி இல்லைன்னு வந்த உடனே முதல் குறை என்ன? நம்ம ஈஸியாக என்ன இல்லை முன்ன மாதிரி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வச்சுருப்போம். நமக்கு பதில் தெரியாது, 1000 பதிலில் கொடுப்போம் நம்ம. ஆனால் அந்த சொன்ன ஆள் இருக்கிறார் இல்லையா, அந்த சொன்ன மனுஷன் இருக்கிறார் இல்லையா, சொன்ன புருஷனோ மனைவியோ இல்லை நண்பர்களோ யாரும் சொல்லும் போது நமக்குள்ளே வர வேண்டிய முதல் என்ன தெரியுமா? என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இருந்தது, முதல் அன்பு, ஆதி அன்பு எப்படி இருந்தது? அந்த அந்த திங்கிங்க்கு போகணும். பழசு என்ன பண்ணானோ திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஹலோ, எதை திங்க் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது? நம்ம வந்து தேவையில்லாததெல்லாம் கொண்டு வந்துடுறோம். கடந்ததை நான் நினைச்சே பார்க்கறதில்ல. இல்லை, அது பிரச்சனையும் போராட்டத்தையும் தான் சொல்லியிருக்கிறாரு. அதை நினச்சி பார்க்காதுன்னு, துன்பத்தையும் துயரத்தையும் தான் நினச்சி பார்க்காதுன்றாரு. ஏன்னா அதெல்லாம் சந்தோஷமாக மாத்துறாரு, நல்ல விதமாக டேர்ன் அவுட் பண்ண போகிறதுனால கடந்தது என்ன பண்ணாத நினைக்காதுன்றாரு. ஆனால் பாட்டெலாம் அழகாக எழுதுகிறாங்க வேதத்தின்படி, கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். எதை பார்க்கணும்? முதல்ல நான் வைத்திருந்த அன்பு, அந்த அன்பில் நான் வளர்ந்துருக்கிறேனா இல்லை குறைஞ்சிருக்குதா, பின்மாறி இருக்கிறேனா, விலகி இருக்கிறேனா? சூழ்நிலைகள் அதெல்லாம் செய்யும். எதை செய்தது? நம்முடைய சிச்சுவேஷன்ஸ், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய மனம். ஏன்னா உள்ள சரியில்லாதனால மனம் பாருங்க, அது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணும். அந்த ஆதி அன்பிலிருந்து விலகி போக வைக்கிறதுலையே தான் உங்களை கவனமாக பண்ணும் அது. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? எங்கேருந்து சரி பண்ணணும்? அதை கடவுளுக்குள்ளேருந்து சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த கடவுளுக்குள்ளேருந்து சரி பண்ணக்கூடிய இந்த 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 வாய்ப்பு இல்லாதவங்க தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேறு முடிவுகளை எடுப்பாங்க, கொடூரமான முடிவுகளை. சண்டை போடுறது, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு கொஞ்சம் கேளுங்க இவரை, முன்ன மாதிரிலாம் இவர் இல்லை. எவ்வளோ பாஸ்டர்ஸ் வீட்டில் பிரச்சனைலாம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறார், முன்ன மாதிரிலாம் வந்து சோறு போடல, முன்ன மாதிரிலாம் வந்து அதை பண்ணல இதை பண்ணலன்னு. எங்கே பிரச்சனைன்னு பார்க்கும். எது குறைஞ்சதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான பிரிவுகள், இந்த மாதிரியான பிளவுகள்லாம் வருதுன்னா இட்ஸ் பை த லேக் ஆஃப் லவ். அவ்வளோதான். அன்பு குறைஞ்சதுனால இவ்வளோ விஷயமும் வருது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்த கட்டம் அதுதான். ஹலோ, இப்போ டம்ளரில் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க, தண்ணி டம்ளரில் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுவீங்க? அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இந்த டம்ளரில் மறுபடியும் தண்ணி வரணும், மறுபடியும் அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியை நீங்கள் எடுத்து குடிக்கணும். ரொம்ப லேமையானா கேட்குறேன், ஒரு சாதாரணமான மனுஷனாகவே யோசிப்போம், ரொம்ப டீப்பாலாம் போய் யோசிக்க தேவையில்ல. என்ன பண்ணுவோம்? நம்ம ஜக்குலையோ எதிரையோ எடுத்துகிட்டு வந்து தண்ணி என்ன பண்ணுவோம்? மறுபடியும் ஊற்றுவோம் அதில், வி போர் இட். அப்போ அன்பு குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிற இடத்துல அன்பு மறுபடியும் வேணும்னா அப்போ எதை கொட்டணும், எதை கொடுக்கணும்? நல்லதுன்னு சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டேன்றீங்க பாருங்க. எதை கொடுத்தாகணும்? இப்போ அன்பை தான் கொடுத்தாகணும். நீங்கள் அன்பு கொடுத்தாதான் மறுபடியும் நிறையும், மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும். அதை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா, நீ முன்ன மாதிரிலாம் இல்லை, நீ முன்ன மாதிரிலாம் இல்லை, நான் பார்க்குறேன் யாரா மாறுறேன்னு போனா, ஹலோ, சினிமா நடிகர்களுக்காவது ஏதாவது பிரிவு உண்டாகும் போது நியூஸ் சேனல்ஸில் அது இதெல்லாம் வருது, விளம்பரம் வருது, அவங்களுக்கு அடுத்து படம் வாய்ப்பு வருது, சம்பளம் ஏறுது, அதெல்லாம் உங்களுக்கு ஹலோ, உங்களுக்கு அவமானம் தான் மிச்சமாகும். இதுதான் மிச்சமாகும் உங்களுக்கு.
அவளே புருஷனை விட்டுட்டு கிடக்குறா, மனைவி விட்டுட்டு கிடக்குறான். இந்த மாதிரியான பேரும் அவமானம் தான் உங்களுக்கு மிச்சமாக. உங்களுக்கு யாரும் சமுதாயத்துலையும் இல்லை மற்ற இடத்துலையும் மதிக்க போகிறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு கனமான ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது இல்லை. அதனால் அந்த மாதிரியான கொடூரமான கையாளுதல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்ல வரேன். விசுவாசி நல்ல சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தான், நல்லா ஜெபித்து கொண்டு இருந்தான், நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தான், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், நல்ல சபைக்காக சாக்ரிஃபிஷியலாக இருந்தான். இன்னைக்கு வந்து ரொம்ப சுயநலமாக மாறிட்டான், ரொம்ப செல்ஃபிஷாக மாறிட்டான்னா ப்ராப்ளம் வந்து எங்கன்னு கவனிக்கணும். ப்ராப்ளம் ஒன்னே ஒன்று தான். அது ஆண்டவருக்கு நல்ல தெளிவாக தெரியுது. ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வேற எதுவுமே குறை கிடையாது உங்க மேலே. இன்னைக்கும் ஆண்டவருக்கு உங்க மேலே வச்சிருக்கிற குறை அது மட்டும்தான் இருக்கும். காலைல ஏன் எழுந்து ஜோம் பண்ணல அப்படின்னு கேட்க போறதில்ல. ஒன்னே ஒன்று தான் கேட்பாரு. அன்பு இருக்கும் போது எழுந்தல்ல, ஹலோ, எது இருக்கும் போது எழுந்தல்ல, அன்பு இருக்கும் போது சபைக்கு வந்தல்ல, அன்பு இருக்கும் போது ஜெபம் பண்ணல, அன்பு இருக்கும் போது ஆண்டவரே போதும்னு சொன்ன வாய் தானே. இப்போ ஏன் சொல்ல வரல? எது குறைவு? இப்போ அங்க அன்பு குறைவு. இதை தான் அவங்ககிட்ட சொல்றாரு. உன் சபைக்கு அதை சொல்லிக் கொடு. சபைக்கு பிரதானமானது என்னன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவர்கள் சபைக்கு கூடி வருவது, ஆண்டவருக்காக செயல்படுவது எல்லாமே பக்திக்கானதாக இருக்கக்கூடாது. அல்லது அவர்களுடைய வேற ஏதோ நான் வந்துட்டேன், நான் மதத்தில் இருக்கிறேன், நான் வந்து பிறந்தது கிறிஸ்துவ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அகற்றி போட்டு எதுக்கு வந்துடணும்? ஆண்டவர் மேலே நான் அன்பாக இருக்கிறேன். யார் மேலே அன்பாக இருக்கிறேன் நான்? இது அப்படியே குடும்பத்தில் பிரதிபலிக்கும். இங்கே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலிஸில், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் அப்படியே பிரதிபலிப்பாயிடாது. இப்போ ஃபேமிலி பார்க்கும்போது மனைவி கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன், தாலி கட்டிட்டேன், அதுக்காக சோறு போட வேண்டியதாக இருக்குது, அப்படி போகாது மைண்டு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி போச்சுன்னா அந்த குடும்பத்தில் வாழ்றதும் ஒன்று தான், வாழாததும் ஒன்று தான். கயிறுக்கு இருக்கிற மரியாதை கூட எதுக்கு இல்லை? மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இல்லை. சில நேரத்தில் அது கட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு கூட நினைக்கிறேன் நான். அதெல்லாம் ஏன் கட்டுறாங்கன்னு பேசுவாங்க. ஏங்க நீங்கள் அதெல்லாம் கட்டலைன்னா ரொம்ப ஈஸியாக விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் உனக்கு எனக்குன்னா சம்மந்தம் கூட கேட்டுருவாங்க. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டியாக இருக்கிற டைமில் இந்த மூக்கணாங்கயிறு போட்டு கட்டி இல்லை காலு கீழே இங்கே கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஏன் அவுத்து விட்டுற வேண்டியதானே, ஃப்ரீடமாக இருக்கட்டும், கயிறே கட்டாமல் விட்டுற வேண்டியதானே. விட்டிங்கன்னா அது உங்களால் ஜென்மத்துக்கு என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அது ஓடும். சரி ஓடுது, ஓடிட்டு ஒழுங்காக வந்தாலும் பரவாயில்ல. அது கடைசி எங்கே திரும்ப நிற்கும்? எங்கே பள்ளத்துலையோ காவாயிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து அடிபட்டு ஓடவே முடியாது. இனிமேல் யாராவது நம்மளை வந்து தூக்கிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டா தான் முடியுன்ற லெவலில் தான் போய் முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணிடுறாங்க, பிறந்தது கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் துள்ளுற மாதிரி இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணிடுறது, கயிறை போட்டு கட்டி வச்சு நில்லு. சில மனுஷங்களும் புத்தி மாறாதனால, மனுஷ புத்தி அவங்களுக்குள்ள இல்லாதனால அதெல்லாம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, அதனால தான் கல்யாணத்தப்ப என்ன கேட்பாங்க, தாலியெல்லாம் கட்டிக்கிறீங்களா உங்கள் சபையில்? நீங்கள் அதெல்லாம் தாராளமாக அனுமதிக்கிறேன், எனக்கு பிரச்சனையும் கிடையாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் போட்டிருந்து அது தொங்கினாதான் கொஞ்சமாவது என்ன பண்ணுது, ஒருத்தர் இருக்கிறான், கல்யாணம் நமக்குலாம் ஆயிருக்குது அப்படின்ற எண்ணமாவது என்ன பண்ண கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. இல்லைண்ணா யார் நீ முதல்ல யார்? இன்னைக்கு பெரிய சென்டிமெண்ட்டே அதுதான். எதை தூக்கி போட்டாலும் சரி தான், நீ செல்ஃபோன் போய் வாங்கி கொடுத்தல, இதை பிடிச்சிக்கோ, நீ வாங்கி கொடுத்த இதை அதை பிடிச்சி புடவை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கொண்டு போட்டாலும் இது அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுறதில்ல. அப்போ சொல்கிறேன் நான், கேட்டுறதில்ல. அது மட்டும் சென்டிமெண்ட்டாக ஒரு கயிறுக்கு இருக்கிற மரியாதை கூட எதுக்கு இல்லை, மனுஷனுக்கு மேலே வச்சுருக்கிற உறவு அன்பு இல்லை. அதுதான் சொல்ல வரேன். அவ்வளோ அதுக்கு மேலே அவ்வளோ பக்தியும் அன்பும் இருக்கிறது உங்களுக்கு. அதை என்ன பண்ணிடலாம், நீங்கள் கயிறு இல்லாமல் என்ன பண்ண முடியும், உங்களால் அன்பு கூற முடியுமே. இது இருந்தால் அது தேவை கிடையாது. அதனால தான் வளர்ந்த பிறகு அவுத்து விட்டுறாங்க. பார்த்தீங்களா மாடுங்களே, வளர்ந்த பிறகு இப்போ கையோ காலியை போட்டு கட்டுறதுல அவுத்து விட்டாங்கன்னா அது ஊர் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு, ஹலோ, 1000 வீடுங்களை பார்க்குது, 1000 மனுஷங்களை பார்க்குது, 1000 தெருவை பார்க்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ஓனர் வீட்டுக்கு வந்துருந்தேன், கரெக்டாக செட்டில் ஆகிடுது. ஹலோ, ஏன்னா முதிர்ச்சி, மெச்சூரிட்டி எதோடலாம் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மெச்சூரிட்டி தான் மனுஷனுக்கும். நான் ஆண்டவர் அறியாத போது, அவரை பற்றி தெரியாத போது, அவருடைய அன்புனா என்னன்னு தெரியாத போது, ஒரு மத அளவில் எனக்கு தெரியும், ஏதோ போனங்க ஜோம் பண்ணங்க, அவர் இப்போ கையை வச்சாருங்க, அவர் வீட்டுக்கு வந்தாருங்க, அவர் ப்ரேயர் பண்ணாருங்க, நான் முட்டி போட்டேங்க, என் பக்தியை காமிச்சாங்க, எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சாருங்க. அது வந்து ஆரம்ப நிலைமை. போக போக என்ன ஆயிடணும், அவரை பற்றி புரிய அவரை பற்றி அறிந்து கொள்ள எந்த டெப்த்துக்கு போயிடணும், கடைசியை காட்டுறேன் உங்களுக்கு. நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
எதை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு. வேற எது என்னை விட்டு பிரிஞ்சாலும் சரி, அவர் மேல இருக்கிற அன்பை விட்டு நான் பிரிய போவது. அவர்கள் பாருங்க கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பாங்க. இந்த வெறும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற மக்கள் பாருங்க, வருவாங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னுவாங்க. நல்ல வேலை கிடைச்ச உடனே டைம் இல்லைங்க. என்ன கிடையாது? டைம் கிடையாது. ஈவினிங் சர்வீஸ் வச்சா வரேன். ஹலோ, என்ன சர்வீஸ் வச்சா வரேன்? நான் மார்னிங்கில் வர முடியும், ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக வேலையாயிடுது. அதனால் ஈவினிங் வச்சிங்கன்னா, ஆமாம் ஈவினிங் வச்சா மிட் நைட்டில் வைங்க வரும்னு சொல்லுவாங்க போல இருக்குது. நான் என்ன இங்கன்னா கம்பெனியை வச்சு நடத்துகிறேன், காலையில் ஷிஃப்ட்டு, மதியான ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டுன்ட்டு. ஆலயம் எங்கே இது? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? டாக்டர் கிளினிக்கில் அழகாக போட்டிருப்பார் பார்வை நேரம். என்ன நேரம் அது? ஆமாம் 8 to 9னா 8 to 9 தான். சில டாக்டர்ஸ் கிளினிக்லாம் போனீங்கன்னா 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா அவர் கார் கீ அப்படி எடுத்துக்கிட்டு ஸ்டெயிலாக போய் நாளைக்கு வாங்க அப்படின்னுவார். நீங்கள் என்ன சீரியஸாக இருந்தாலும் வேற எங்கே போங்க. அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அவருக்கு தேவை என் பார்வை நேரத்தில் நான் இருக்கணும், அவ்வளோதான். என் பார்வை நேரத்தில் இல்லைனா தான் பிரச்சனை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல தான் ஊழியம். யூடியூப்லாம் கொண்டு வரது அதுக்கு தான். சரி வர முடியல அப்படியாவது என்ன பண்ணுங்க, கேளுங்க. எது கொடுக்குறோம்? இதுக்கு தான். விளம்பரப்படுறது கிடையாது. யூடியூப்பை பார்த்து வந்து விசுவாசிகள் எத்தனை பேர் கை தூக்கணும், எத்தனை பேர் கை தூக்க முடியும்? கிடையாது. அப்போ எதுக்காக போடுறோம்? கேட்கணும் ஜனங்க, அதை அறிந்து கொள்ளணும், அது புரிந்து கொள்ளணும். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரோடு கூட அவங்க இணைந்திருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் தாங்க. அப்போ இந்த இடத்துல வரும்போது, இந்த அன்பின் முதிர்ச்சின்னு வரும்போது நிறைய நேரத்தில் அந்த முதிர்ச்சி அவரை விடுறதே இல்லை. அன்பு ரொம்ப மெச்சூர்ட் ஆக முடியாது தான், அது புரியுது. ஏன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அன்புன்றது. இட் வில் பி கோஸ் ஆன், போயிட்டே இருக்கும். இதே காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு வாட்டி எனக்கு தெரியும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வருது. நம்ம ஊரை பற்றி ரொம்ப நியூஸ் வராது, நம்ம ஊரை பற்றி ஒரு பக்கம் தான் வரும், ரொம்ப ரேராக தான் வரும். அப்போ ஒரு நியூஸ் பெரிய கட்டம் போட்டு பெருசாக போட்டு வச்சுருக்கிறான் மெயினில். என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, படித்து பார்த்தோம் பாருங்க. பார்த்தா நண்பர்கள் 2 ஒரே நேரத்தில் மரணம்னு வருது. நான் நினச்சேன் தண்ணி எண்ணியாச்சு செத்து போயிட்டானுங்களா, இல்லை ஆக்சிடென்ட்டில் தான் செத்து போயிட்டானுங்களான்னு பார்த்தா, வயது அழகாக போடுவானுங்க. நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பேரை போட்டு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் போட்டு வயதுன்னு போடுவான். வயது பார்த்தா 70 வயசு. 70 வயது, சரி ரைட்டு. அவருக்கும் 69, 1 வயசு டிஃப்ரென்ஸ் வயது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவர் நண்பர் சிக்காகி இறந்து போகிறார். இதை கேள்விப்பட்டு அவர் நண்பர் வர்றார், பக்கத்துலேயே இருந்திருக்கிறார், இதே ஊருக்கார். பார்க்க வர்றார், பார்த்து அப்படியே உட்காந்துருக்கிறார் சேர்ல, அவரும் இறந்து போயிட்டார். 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இது படித்த உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படா இது மாதிரிலாம் முடியும்? ஏன்னா இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் ஹார்ட் அட்டாக் வருது, அதிர்ச்சியில் செத்து போகிறோம், ப்ரெஷர் அது இதுன்னு நிறைய இருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ப்ரெஷர் இதெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டதே இல்லை. அது 70 வயசில் 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போகிறாங்க, அது ஒரே நாளில் இறந்து போகிறாங்கன்றதுலாம் புரியாமையே இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது, இட் இஸ் த க்ரோத் ஆஃப் லவ், வேற ஒன்றும் கிடையாது. எதோடைய வளர்ச்சி? அது அன்பின் வளர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற நண்பர்லாம் எப்படின்னா, நண்பன் செத்துட்டானா அவன் சாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கும் வெடி வெடிக்கிறதுக்கும், ஹலோ அவன் பேரை சொல்லி 10 வருஷம் 12 வருஷம் போஸ்ட் ஓட்டுறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறான். அவன் நட்பு அந்த அளவுக்கு தான் இருக்குது, அவன் அன்பு. என் நண்பனை இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். எதுக்கு நினச்சி பார்க்குறேன்? அவங்க குடும்பத்தாள் கூட மறந்துட்டாங்க. நான் பார்த்தியா 12வது ஆண்டு கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு இவர் பேரையும் கீழே போட்டு உன்னை நினைத்து வருந்துகிறேன், உன்னை நினைத்து நான் வருது. இவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற நட்பு செய்கிற வேலை. இவ்வளோதான் முடியுது அவங்களால. ஏன் வெறும் போஸ்ட் அடிக்கிற லெவலோடு இருக்குது, வெறும் விளம்பரம் பண்ணுற அளவுலேயே இருக்குது அப்படின்னா அது க்ரோ ஆகலை. அது என்ன பண்ணல, க்ரோ ஆகலை. அதுவும் இன்னும் சீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு, சீப்பான ரிலேஷன்ஷிப்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. என் கூட இந்த ட்ராவலில் ஒருத்தர் என் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தார் பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன் நான், என் கூட இருக்கிறப்ப குடிக்காதீங்க, என் கூட இருந்தீங்கன்னா குடிச்சிட்டிங்கன்னா என் ரூமுக்கு பக்கம் வராதிங்க, என் கூட வராதிங்க நீங்கள். அவரும் ஒரு கிறிஸ்தவர். அவர் சொன்னார், என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரிலாம் சொன்னதில் குடிச்சிட்டு வெளியே போன்ட்டு, ஆனால் நீ 2 நாள் என்னை வெளியே படுக்க வச்சுட்ட சோஃபாலன்னார். அதான் நடக்கும். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உள்ளே வரக்கூடாது. அவர் என்னை விட்டு வேறு யாருக்கு எந்த டீமோடு போய் ஜாயின் பண்ணுவோம் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவனுங்க அதை விட கொடுமையாக இருக்கிறானு. அப்போ ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுறாரு. கடைசி நாள் 20வது நாள் முடிகிற அன்னைக்கு எனக்கு சொன்னார், இன்னையோட உனக்கு நான் தனம் முழுகிறேன், இன்னிலிருந்து எனக்கு புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டாருன்னு ஒருத்தர் காமிச்சார். அவர் யாருன்னு பார்த்தா அவர் மொடா குடிக்கார். அவர்
வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாருன்னா அந்த எந்த ஊரில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, மொபைல் நெட்வொர்க் கிடையாது, எதுவுமே இருக்காது அந்த ஊரில். அங்கே கூட அவருக்கு பாட்டில் கிடைக்குது. நான் கேட்டேன், இங்கே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டால், மிலிட்ரி ரம் இது வேணுமான்றார். யோ, மிலிட்ரி பாதுகாப்புக்கு இருக்குது, அங்கே போய் நான் இந்த வேலை பார்த்துருக்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது, இது இல்லாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்றார். இவரோடு போய் இவர் ஜாயின் பண்ணார். அதான் நான் சாடாப்பாவி 19 நாள் என் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னை விட அவருக்கு 20-25 வயசு பெரியவர் பாருங்க, கன்னியாகுமரிக்கார் அவர். அவர் யோன்னு கூப்பிடுற அளவுக்கு பழகியாச்சு. கடைசியாக போய் இந்த குடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான், கடைசி நாள் இல்லையன்ற ஒரு இடத்துல சுற்றுறான் பாரு, நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் சோளவாயாச்சு. நம்ம ராசி அது மாதிரி போல இருக்குது. இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான்ற மாதிரி எங்கே போனாலும் அப்படி ஆயிடுச்சு. தேவைன்றப்போ வரைக்கும் கூடவே நான் மனுஷன், சாப்பிடும் போது சமைக்கும் போது எல்லாத்தையும் கூட இருந்து கடைசி நாள் ஃபோன் பண்ணுற பாருங்க, வாயா தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல, லாங்குவேஜ் வேறு தெரில, முழிக்க வேண்டியதாக. இந்த மனுஷன் நல்லா பேசுவார் ஹிந்திலாம். கொஞ்சம் நீ வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாடியில் ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டே டைனிங் வச்சுருக்கிறான், இதெல்லாம் ஆசையாக பார்க்கணுன்ட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், மறுபடியும் எங்கேருந்து வர்றது, மோசஸ் நீங்கள் வரைக்கும் தனியாக ஏறி போங்கன்றார். அங்கே போனால் எல்லாம் 2 பேர் 2 சேராக உட்காந்துருக்கான். தனியாக வரவங்களுக்கு அலோடு இல்லையா? எப்படி இருக்கும் பாருங்க. அதான் சொன்னேன், தனியாக வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாயா. ஒருத்தன் அழகாக கிட்டார் வச்சு பாட்டுலாம் பாடுறான், அவன் பாடுறதுன்னா பாட்டுன்னு புரியல, ஆனால் அழகாக இருக்குதுயா கேட்குறது. அவன் பாடுறத அப்படியே கேட்டுக்கிட்டே சாப்பிட்லாம்யா ஈவினிங்னா. நான் வேறு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ ஃபோனை வைன்றார். சரி, அப்புறம் வேறு வழி நான் கீழே வந்து தனியாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு என்ன தான் பண்ணுறான் மனுஷன். கதவை திறந்தால் போரே புகை மூட்டமாக இருக்குது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான். அப்புறம் சொன்னார், தயவுசெய்து யூடியூப்ல இதை போட்டு மானத்தை வாங்கிடாத, வீட்டிலாம் தெரிஞ்ச அவ்வளோதான். இதை ஏன் போட போகிறேன் நான், அசிங்கமாக இல்லையா இது உனக்கு? 19 நாள் என் கூடவே இருந்துட்டு கடைசி நாள் வாயானா எவனோ ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அவன் கூட உன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதுதான் நிறைய நேரத்தில் உலகத்தில் இருக்கிற ரொம்ப சீப்பான உறவுகளாக நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரியான உறவுகள் நிறைய இருக்குது. வெறும் தேவைக்கு, வெறும் நமக்கு காரியம் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ கடவுளை அது மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப மோசமான விஷயம். யாரை பயன்படுத்துறது? கடவுளையும் எனக்கு தேவைக்கு வந்தேன், அவருக்கு ஜெபித்தேன், இதை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நான் அன்பு செலுத்த போகிறதுல அப்புறம் என் அன்பு குறைஞ்சா என்ன, அன்பே இல்லாமல் போனா என்ன, வெறும் கடமைக்காக வந்தா என்ன, இந்த மாதிரி போகிறதுன்றது. இப்போ நான் சொன்ன ஒரு கதை இருக்குது பாருங்கள், இதை விட அது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா அந்த மனுஷங்க போயிருச்சு, அவரால் நமக்கு ஒரு பிரயோஜனமோ இல்லை. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக அவருடைய கண்கள் என்னை கண்டதுன்றது இருந்து. ஓசியா 11 படித்த மாதிரி என்னை நடக்க பழக்கினவரே அவர்தான்ற நம்பிக்கை நமக்கு அவர் மேலே உண்டு. நான் தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது, ரொம்ப பிரச்சனையான நிலைமையில் இருக்கும்போது என்னை தூக்கி உயர்த்தினது அவர்தான்ற நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்களும் நானும். அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர் மேலே இருக்கிற அன்பு நமக்கு குறையுது. அதில் அந்த அன்பில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வியாதி. அது அதனால தான் அவனை பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் ரைட்டு, சகிச்ச பொறுமையாக இருந்து எல்லாம் ரைட்டு, ஆனால் இன்னைக்கு உனக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஆதியில் இருந்த ஃபஸ்ட்டு நீ என்னை அறிந்து கொள்ளும் போது இருந்து உண்டான அந்த அன்பு உனக்குள்ள இன்னைக்கு இருக்குதா? நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கடைசி மூச்சு விடுற வரைக்கும், கடைசியாக கண் இந்த பூமியில் மூட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எழும்ப வேண்டிய ஒரே கேள்வி அதான். ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரா, என்னை ஒதுக்கிடுவாரா, நரகத்துக்கு தள்ளிடுவாரா, ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னே தெரில. ஆண்டோட எதிர்பார்ப்புலாம் உங்களால் நிறைவேற்றவே முடியாது. அவர் உங்ககிட்ட 1000 எதிர்பார்க்கலாம், ஆனால் அவர் எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று தான். ஆதியில் இருந்த அன்பை அதை விடாமல் இருக்கணுன்றது மட்டும்தான் அவருடைய எதிர்பார்ப்பு. நல்ல மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த அன்பில் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா, நீங்கள் எதுலாம் குறைவுன்னு நினைக்கிறீங்க, எதுலாம் பிரச்சனை நினைக்கிறீங்க, எதுலாம் ஆண்டவருக்குள்ளே எனக்கு இதெல்லாம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன், அது எல்லாமே சரியாயிடும். அப்போ அந்த ஆதியில் இருந்த அன்பு விட்டா என்று மட்டும்தான் ஆண்டவருக்கு எல்லார் மேலுமே என்ன இருக்குது, ஒரு குறை என்ன பண்ணுது, உண்டாயிருக்குது. இதுதான் விசுவாசிகளுக்குள்ள ஆழ்ந்து இருக்க வேண்டிய ஒரு சத்தியம். என்கிட்ட ஆண்டவர் ஒரு குறைய ஒன்று பார்க்குறாருன்னா ஒன்று தான், என்னது, அவர் மேலே நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த லவ், அந்த அஃபெக்ஷன், அந்த பாசம், அந்த அன்பு குறைஞ்சிடுச்சா? ஆமாம், குறையும். அதுக்கு தான் இந்த உலகம் இருக்குது, பிசாசு இருக்கிறான், பொருளாதாரங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். இது மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறார். சரி, சொல்லிட்டு அடுத்த சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிறார், அதை கவனிக்கலாம் பாருங்க. 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து இப்போ என்ன பண்ண சொல்றாரு, இப்போ மனம் திரும்பி. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது.
அதை தான் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்றார். விழுந்து போவது எதை பற்றி சொல்றாரு? அன்பை விட்டுட்ட, அன்பு குறைஞ்சிருச்சு, பழைய மாதிரி அன்பை காட்டுறதில்ல, பழைய மாதிரி இல்லை அப்படின்றத அவர் என்ன லாங்குவேஜில் சொல்றாரு? என்ன நிலையில் விழுந்தா? எது உன்னை கீழே தள்ளினது? எந்த மனுஷன் உன்னை கீழே தள்ளலாம்? எதுல இருந்து? ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்புல இருந்து. எந்த பணம் உன்னை கீழே தள்ளுச்சு? எந்த பொருள் உன்னை கீழே தள்ளுச்சு? எந்த உறவு உன்னை கீழே தள்ளுச்சு? ஹலோ, சிம்சோனை எது கீழே தள்ளுச்சுன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எது அவனை கீழே தள்ளினது? அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, விழுந்ததுக்கான காரணம் என்ன? அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தவன், அவனை பார்த்து ராஜா கூட மற்றவங்க நடுங்கின ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜு, அவன் கடைசியை கெஞ்சி ஆண்டவர்கிட்ட மரணத்தை கேட்கிற அளவுக்கு அவனுடைய நிலையை பரிதாபமாக மாற்றினது எது? எது அவனை கீழே தள்ளினது? யோசிச்சு பாருங்க. சவுலா அதே போலதான். சவுல் எது? எவ்வளோ பெரிய ராஜா, இஸ்ரவேல் முதல் ராஜா. எது அவனை கீழே தள்ளினது? எது அவனுடைய வம்சத்தை ஒழித்து போட்டது, முடிச்சு வச்சது எது? அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முதல்ல கடவுள் மேலே இருக்கிற அன்பை விட்டுட்டு அவனே சொல்கிறான், அறிக்கிட்டாலையா சவுல். சாமுவேல் கேட்குறாரு, என்னது இது, ஏன் இப்படி செஞ்சு அப்படின்னு கேட்டான். ஏன் ஆண்டோடைய வார்த்தை உன்னால் நிறைவேற்ற முடியல? ஏன் ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்ய முடியல? அவன் சொன்னான், இந்த ஜனங்கள் சொன்னார்கள், அதனால் நான் செய்தேன். அதான் பாயிண்ட். ஆதியில் இருந்த அன்பு எப்படி குறையுது? வேற எங்கேயோ நம்முடைய கவனம் போகுதுன்னு அர்த்தம், வேற எங்கேயோ நம்முடைய புத்தி சாயுதுன்னு அர்த்தம். அது போகும்போது தான், அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது அன்பு என்ன பண்ணுதீங்க? குறையுது. ஹலோ, நல்ல புருஷனா இருப்பாரு, அவரா ஆதியில் இருந்த அந்த அன்பை மனைவி மேலே காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாதுன்னா, இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் உண்டாயிருக்கணும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த லெவலுக்கு உயரணும், அந்த லெவலுக்கு வேலை செய்யணும், வாழ்ந்து காட்டணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இன்னும் சில ஆளுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆக்குபை பண்ணதுனால இப்போ அவரால் என்ன பண்ண முடியல? பழைய மாதிரி அங்கே அன்பு காட்ட முடியல. ஒருவேளை நல்ல விஷயங்களால் அவரால் அன்பு காட்ட முடியலன்னா அது மனைவியோட அன்புனால சரி செய்ய முடியும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதுவும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் இன்னும் சரி செய்ய முடியும் ஈஸியாக. ஆண்டவர் நமக்கு இதை செய்ய மாட்டார், இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார், இவ்வளோ தூரம் பண்ணார், இவ்வளோ தூரம் வாழ வச்சிருக்கிறாரு, இந்த புதிய நாளை காண வச்சிருக்கிறாரு, புதிய கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. அதனால் இதையும் ஏற்ற காலத்தில் நமக்கு செய்வார்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த அன்பு மறுபடியும் என்ன பண்ணிடும்? உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இல்லைன்னா அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அன்பு வேற எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அது பேசுறது புரியுதுங்களா? இப்போ அதுதான் இவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நேரடியாக கேட்குறாரு. ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு, நீ என்ன நிலையில் விழுந்தா என்பதை, எங்கே விழுந்தா என்பதை, எது எங்கே விழுந்தன்றது கொஞ்சம் பாரு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட அதுக்கெல்லாம். நல்லா இருந்த நல்ல உறவாச்சு, இந்த உறவில் இருந்து ஏன் நான் பின்வாங்கினேன்? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே என்ன, எது என்னை பின்வாங்க வைத்தது? எது இந்த உண்மையான அன்பை விட்டு விலக வைத்தது? எது இந்த உண்மையான அன்பை என்னை வெறுக்க வைத்ததுன்னு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சா தான் அதை மாற்ற முடியும். அதனால தான் உலகத்தில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறேன், அழகாக போட்டு வச்சுருக்கிறானுங்க. யாராவது ஒருத்தவங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க, உங்கள் அன்பை வேணான்னு சொல்கிறாங்கன்னா நீங்களும் தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருங்கன்றாங்க. நீங்களும் தூக்கி போட்டு, ஆனால் அது அவ்வளோ எளிதானது இல்லை பாருங்கள். இந்த கமெண்ட்ஸ்லாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும் சிலதெல்லாம். இப்படிலாம் மனுஷங்க வாழறாங்களா? இப்படிலாம் அன்புக்கு ஏங்குறானுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ கொடுமையான சிலர் மேலே வைத்திருக்கிற அன்பு அவ்வளோ ஆழமாக இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு அன்பும் இருக்காது ஆப்போசிட் சைடில். அங்கேயும் ஒன்றுமே இல்லை. அதுக்கு சில பிரச்சனைகள் மேலே இருக்கலாம், ஆனால் அது ஏன் சரி செய்யப்படலை அப்படின்னா, அந்த விட்டுட்டு போன ஆளோ அல்லது தூக்கி எறிந்த ஆளோ அவர்கள் எங்கே பிரச்சனையாக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நிலையிலிருந்து நம்ம விழுந்தோன்றதை அவங்க யோசிக்காம ட்ராக்கே வேற மாற்றிட்டு இருப்பாங்க. அவங்க அன்பு வேற பக்கம் போயிட்டுருக்கும். அதனால தான் தீமோத்தேயுல எழுதும் போது பவுல் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். அந்த இச்சைன்ற வார்த்தை பாருங்க, லஸ்ட்ன்ற வார்த்தை எதை குறிக்குது? அது ஆசை தான் குறிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. லஸ்ட்ன்றது எதில் ஒரு ஆசை. ஆனால் ஆசையை பற்றி பேசும்போது இச்சை ரெண்டுமே கொண்டு வர்றது. இந்த ஆசை எப்போ லஸ்ட்டாக மாறுதுன்றதான் பாயிண்டாங்க. ஹலோ, ஆசை எப்போ லஸ்ட்டாக மாறுது? எப்படி மாறுது? இப்போ தேவன் ஒரு காரியத்தை சரின்னு சொல்லியிருக்கிறார், அது சரியில்லாமல் நான் மாற்றும் போது தான் ஆசை எதுவாக மாறுகிறதாங்க, இச்சையாக மாறுதாங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வீடை தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு அழகான வீடை பார்க்குறீங்க, அந்த வீட்டை பார்த்து ஆசைப்படுறீங்க, இது மாதிரி ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது என்னது? அது வெறும் ஆசை.
வெறும் என்னது அது? ஆசை, நல்ல ஆசை. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடை கட்டணும். ஹலோ, ஆசை. அது லஸ்ட் எது தெரியுமா? இந்த வீட்டை எப்படி நான் அபகரிக்கிறது, இந்த வீட்டை நான் எப்படி அபகரிக்கிறது, இது எப்படி நான் எழுதி வாங்குறது, இது எப்படி ஏமாத்துறது, அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆளுங்க இருக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ட்ராவலில் பாருங்கள், ஒரு கேமராவுடைய கேஸ் நான் வச்சுருந்தேன். ஒருத்த பையன் கூட வந்தான். அவன் சொன்னான்னா, நான் கேப்சர் பண்ணோம், எனக்கு உங்களுடைய அந்த கேமரா கேஸ் கொடுத்தீங்கன்னா கேமராவை நான் பைக்கில் வச்சு நானும் கேப்சர் பண்ணுவேன். நான் பெருந்தன்மையை எடுத்து கொடுத்துட்டேன். நான் சொன்னேன், வாங்கிக்கலாம்டா, நடுவில் நிறைய மார்க்கெட்ஸ் வரும், மணாலி மார்க்கெட், அது நிறைய வரும், எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னா. இல்லை, நான் உங்களுக்கு தான் நல்லாயிருக்கு எனக்கு அப்படின்ட்டான். நல்லா இருக்குல்லடா, இதோட நல்லா அட்வான்ஸ் எல்லாம் வந்துருச்சான்னா கேட்கல. சரி கேட்டானேன்னு கொடுத்தேன் பாருங்க. கொடுத்தா அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் திருப்பி கொடுக்குறதுக்கு மனசே வரல. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு ஒரு 10 மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். பெங்களூரில் இருக்கிறான் அவன். 10 மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு பார்த்துட்டேன், எதுக்குமே ரிப்ளை வர மாட்டேன்னுது. இப்போ ஆசை எங்கே போய் முடியுது? இப்போ அது லஸ்ட்டில் போயிட்டு முடியுறதாப்பா. அபகரிக்கிறது, எடுத்துக்கொள்வது, எனக்கு சொந்தமில்லாத காரியத்தை நான் எனக்குரியதாய் மாற்றிக்கொள்வது, உபயோகித்தது வேற, பயன்படுத்துறது வேற, அவங்க உரிமையோடு அல்லது அவங்களுடைய அனுமதியோட, பெர்மிஷனோட. ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறாரு, ஒரு வண்டி வச்சுருக்கிறாரு, பார்க்க நல்லா இருக்குது, கொஞ்சம் கொடுங்க நான் ஓட்டிட்டு தரேன் அப்படின்னு அவங்க பெர்மிஷனோட. ஆனால் அவங்க மனம் வந்து பரவாயில்ல நீங்கள் ஓட்டி பாருங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது என்ன கிடையாது? தப்பு கிடையாது. இந்த வண்டி எப்படியாவது நான் எந்த மாற்றிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் இவனை, அது மாதிரி ஏமாத்துறான்லாம் இருக்கிறான். சில ஆள்லாம் பாருங்கள், கடன் கொடுத்துட்டு இந்த வண்டி எனக்கு கொடுத்துருணுமா, இந்த வீடு எனக்கு கொடுத்துருணுமா, அவனுக்கு பாயிண்ட் வந்து அதான், அதுக்கு தான் கொடுத்துருக்குறான் அவன், வேறு எதுக்கும் கொடுக்கல உங்களுக்கு. அவன் பாயிண்ட் வந்து அதான். எவ்வளோ பேர் அது மாதிரி இழந்தவங்கள நான் பார்த்துக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். கொடுத்தது ஒன்றா ஒரு ஊழியக்காரை எங்கள் அப்பாவே பண்ணியிருக்கிறார். நான் ஒரு செட்டாக்கு வண்டி, எங்கள் அப்பா ஒரு வண்டி வச்சுருந்தார். அப்போ எங்கள் அப்பா எங்கேயோ கூட அதான் அவர்கிட்ட ஏதோ கடன் வாங்கியிருப்பார் போல இருக்குது. அது ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்ட்டு தான். அந்த வண்டி விற்று 20,000 ரூபாய் போகும். ஒரு 4,000 5,000 தான். நான் சொல்கிறது 97 98 டைமில், அது சாரி 2000 சம்திங். இந்த ஊழியக்கார் சொன்னார் பாருங்க சிம்பிளாக, அந்த 4,000 ரூபாய் கடனுக்கு உங்கள் வண்டியை கொடுத்துருங்கன்ட்டார். வண்டி என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்கன்ட்டார். எங்கள் அப்பா கொடுத்துரு, அந்த வண்டியை எடுத்துகிட்டு போங்க. நான் போய் வயிறு எரிஞ்சு, எப்போ இது வெளியே விற்றாலும் 20,000 ரூபாய்க்கு போகுமே, இது விற்று கொடுத்துருக்கலாம்ல. இல்லை, அவர் இதுதான் கேட்குறாரு, அவர் காசுக்கு. இன்னைக்கு அவங்களுக்குலாம் முன்னாடி தான், அதனால தான் ஓட்டுறது. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அதுவும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் வேகமாக ஓட்டுவேன். ஏன்னா ரிவெஞ்ச் நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் நம்மளை பாடுபடுத்தலை. நான் வெளியே நிறைய விஷயம் காமிக்கல, வெளியே அப்படி மேலே ஓட்டமாக பார்த்தா ஏதோ வாழ்ந்துங்க. நிறைய ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய கடவுளை என்னென்ன செஞ்சுருக்கிறான்றத வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் குழியில் தள்ளினீங்க, குழியில் விற்றீங்க, எல்லாத்தையும் பண்ணீங்க, கடவுளை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. செட்டாக்கு வண்டி எடுத்துட்டா ராயல் என்ஃபீல்டு வராத வீட்டுக்கு? நான் கேட்குறேன். மட்டமான விலைக்கு நீ வாங்கிட்டீங்கன்னா லேண்ட் அப்படி தான். அதே பாஸ்ட்டாக அவர் மருமகனுக்கு பண்ணார் பாருங்க. இன்றைக்கும் பொன்னேரிக்கார போகும்போது வயிறு எரியும் எனக்கு. ஏன் எரியும்? 2 பிளாட் வாங்கி வைக்கிற, ஒரு பிளாட்டை விற்று இந்த வீட்டுக்கு தேவையான காம்பவுண்ட் எல்லாம் பண்ணார் எங்கள் அப்பா. இன்னொரு பிளாட்டு இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. எதுக்குன்னா சரி ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு சர்ச்சை கட்டோ இல்லை வீடை கட்டோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்துட்ட பிறகு ஒரு 2 பிளாட்டில் ஒன்று விற்று வீடை கட்டினா, அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க, அப்போ ஒரு 40,000 ரூபாய் வெளியே ஒரு ஃபைனான்ஸில் கடன் வாங்கியிருந்தார். அப்போ பாஸ்டர்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் இது மாதிரி கடன் வாங்கிட்டேன், அவன் போட்டு நெருக்கிறான், பசங்களையும் வளர்க்கணும், ப்ளஸ் இதையும் கட்டி ஆகணும், வட்டியும் கட்டி ஆகணும், ஒன்றும் முடியல அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் மருமகனை விட்டு ஃபோன் பண்ண வைக்கிறார். நான் உங்களுக்கு அந்த 40,000 ரூபாய் கொடுத்துருவேன், அந்த லேண்ட் என்ன பண்ணிடுங்க எனக்கு கொடுத்துருங்க. எங்கள் அப்பா என்னன்னா கடன் ஒழிஞ்சா போதும். ஆனால் அன்னைக்கு அந்த லேண்டோடைய விலை 5 லட்சம், இன்னைக்கு 5 கோடி ரூபாய். நான் சொல்கிறது ரொம்ப நாள் கதைலாம் கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியான கதை. இந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் குறுயலாக இருக்கும் பாருங்க. நான் இன்னைக்கு உலகத்தோடு ரொம்ப சில விஷயங்களில் நான் ஈடுபாடு கொள்றதுக்கான காரணம் தான். உலகத்தை பற்றி தெரியலனா ரொம்ப எளிதாக அவங்களை என்ன பண்ணிடுவாங்க, மொட்டை அடித்து ஏமாற்றி விட்டுருவோம். இந்த உலகம் யாருடைய அன்பையும் யாருடைய
பாசத்தையும் நீங்கள் நம்பவே முடியாது. அதை வச்சு ட்ரேட் பண்ணுற ஆட்கள் தான் நிறைய இன்னைக்கு உலகத்தில் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அந்த சேலஞ்சு ரொம்ப இந்த மாதிரியான கொடூரமான மக்கள் வாழ்கிற மத்தியில் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, இவ்வளோ தீமை செய்ததில்ல இந்த உலகம், இவ்வளோ பிரச்சனை பண்ணதில்ல, நான் எதை பண்ணியிருக்கேன் உனக்கு? எத்தனை முறை என்னை விட்டு விலைக்கு போயிருக்கிறேன், எத்தனை முறை நான் எதிர்பார்க்குற அந்த அன்பு கொடுக்காம போயிருக்கிறேன், எத்தனை முறை எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை முறை நான் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியோ அல்லது ஆவிக்குரிய எந்த விதமான குரோத்தும் இல்லாமல் இருந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தீமை சொல்லுங்க பாப்பா, ஆண்டவர் எனக்கு இந்த தீமையை செய்தார் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் பிறகுன்ட்டு. யூ cannot name even one. ஒரு தீமை உங்கள் வாழ்க்கையில் உண்டாச்சுன்னா அது காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய அறியாமையாக தான் இருக்கும். அது காரணம் முழுக்க முழுக்க நீங்களாக தான் இருப்பீங்க. காயினை பார்த்து ஆண்டவர் அருமையான ஒரு கேள்வியை கேட்டார். ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வி இன்றைக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். ஒருவேளை ஆண்டவரை குறை சொல்கிறாங்கன்னா உங்களை நீங்களே கேட்டுக்கணும். நீ நன்மை செய்தால் உனக்கு நடந்து சொல்லுங்களேன், மேன்மை இல்லையோ? என்ன செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செஞ்சுட்டு நீ உனக்கு தீமை வந்துச்சா? நீ நன்மை செஞ்சு ஆண்டவர் உனக்கு கெட்டது பண்ணிட்டாரா? கொஞ்சம் யோசிச்சுப்பார் என்ன பண்ணன்ட்டு. நீ சபிக்கப்பட்டது ஊர் ஊரா தேசாந்திரிய திரிகிறதுக்கான காரணம் வந்து சொந்த சகோதரனை, கள்ளம் கபடமற்றவனை, உலகத்துடைய அறிவு இல்லாதவனை கொன்று போட்டாய். என்ன பண்ணி போட்டாய்? அவனை இந்த உலகத்தில் வாழ முடியாமல் பண்ண நீ கொன்று போட்டவன். அந்த நீதிமான அழிச்சு போட்ட நீ. உலகத்தில் இருக்கிற எந்த நல்லதையும் அவன் அனுபவிக்க முடியல. அது எவ்வளோ கொடூரமானதுன்றது அதை அனுபவிச்சு அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை செஞ்ச நீ செஞ்சு போட்டு இப்போ இவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்கிறது எப்படி, இவ்வளோ பெரிய சாபத்தை சுமக்கிறது எப்படின்னு கேட்குற. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. இதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறது. நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் ஆண்டவரை பின்பற்றினேன். என் சொந்தக்காரன் அந்த டைமில் ஒரு கேம் விளையாடினா, என் தம்பியாக இருந்தப்ப உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் சர்ச்சுன்னு ஓடினாங்களேடா. ஏன்னா அவங்க உங்களை மாதிரிலான ஒரு நார்மல் விசுவாசி கிடையாது. அவங்க ரொம்ப அப்நார்மல். அவங்க ஏன்னா வர வழியிலே அவங்களுக்கு சர்ச்சு பாஸ்டர் கூடவே தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கபோர்ட்லேயே அப்போல்லாம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணுவாங்களே, பாஸ்டரோட வயசானவங்க அவங்கள தான் அம்மா அப்பான்னு போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு பக்தியானவங்க. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? பாஸ்டர் அவன் இறக்குறாங்க, கூட யாருமே இல்லை, எங்கள் அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க சொந்த பிள்ளைங்க கூட இல்லை, எல்லாம் வெளியே இருந்தாங்க. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. 3 பிள்ளைங்களை பார்த்துக்கணும். எங்களை பார்த்துக்க யாருமே ஆள் கிடையாது. எங்களை உள்ளே வச்சுட்டு வெளியே பூட்டிட்டு சர்ச்சு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? சிங்கப்பூர் சீமாட்டி இப்போ கடை இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு சின்ன கார் இப்பயும் இருக்குது. அவனை அடுத்த வாரம் வரும்போது டயபெட்டிஸ் சென்டரில் போயிட்டு சுகருக்கு தான் செக் பண்ணிட்டு எனக்கு வரணும் ரிசல்ட்டு. அது பண்ணுங்க முதல்ல அவனுக்கு. இல்லைன்னா கயிறு வாங்கி வைக்கிறேன், இங்கே ஜன்னல் ஓரமாக கட்டி போட்டுருங்க, தப்பு கிடையாது. குறுக்க நெடுக்க நடந்துக்கிட்டு இருக்கிறது. போன வாரம் கூப்பிட்டு தனியாகவே சொன்னேன் பண்ணாதரான்ட்டு. இனிமேல் எங்கள் அப்பா முறையை தான் கையாளணும் போல இருக்குது. எதுக்கு குறுக்கு நெடுக்க நடக்க வேண்டியது இருக்குது? பண்ணக்கூடாது அது. அப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னே மறந்துட்டேன் நான். சத்தமாக தான் சொல்ல. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? என்னென்ன சொல்லிக்கிட்டு உங்களுக்காக ஞாபகம் இருக்குதா? அவங்கள அம்மா அப்பா மாதிரி தான் பார்த்தாங்க, அப்படிதான் இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. சிங்கப்பூர் சீமாட்டியில் இந்த கார் பசங்களாம் வந்து சின்ன பசங்களாம் உட்காந்து ஓட்டுற மாதிரி இப்பயும் இருக்குது. அது அப்போவே இருந்தது. அப்போ அதோட விலை 4000 ரூபாய். இப்போ வந்து 11,000 12,000 விற்குது. எங்கள் அப்பா வேறு ஏதோ ஒரு இதுக்காக கூப்பிட்டு போயிட்டார். கேட்குறேன், இப்போ எனக்கு இந்த கார் வாங்கி கொடுங்க, ஓட்டணும்னு ஆசை. அவர் சொன்னார், ஆண்டவர் இதோட பெரிய கார் தருவார். எங்கள் அப்பா அப்படி தான் அப்ரோச் பண்ணுவார். யோ, அவர் அப்புறமா வாங்கி கொடுக்குறது இருக்கட்டும், ஏன் இப்போ வாங்கி கொடு, அதான் மனசில் ஓடும், சொல்ல முடியாது வெளியே. அவர் அப்புறமா வாங்கி கொடுக்குறது இருக்கட்டும், ஏன் முதல்ல இப்போ வாங்கி கொடுக்குது. பசங்களாம் சைக்கிள் ஓட்டுறானுங்க, என்னென்னோ ஓட்டுறானுங்க. கார் வாங்கினா நம்ம பந்தா ஓட்டலாம்ல குவார்ட்டர்ஸில். ஆண்டவர் இதோட பெரிய கார் தருவாரா, வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். அந்த வாரம் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்குறேன். எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, பின்னாடி அவர் எல்லாத்தையும் சொல்லுவார். இது மாதிரி பின்னாடி வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரோம், நிறைய ஜனங்க வராங்க, அதனால் இந்த தொட்டியெல்லாம் கட்டிட்டோம், இப்போ வந்து அதுக்கு மோட்ரு வைக்கணும், இந்த மோட்டருக்கு வந்து 4000 ரூபாய் ஆகுது அப்படின்றார். எங்கள் அப்பா முதல்ல கை தூக்கிட்டார், கொடுத்துட்றேன் பாஸ்டர் நான் அப்படின்ட்டு.
அங்கேருந்து அவர் பரிதாபமாக பார்க்குறேன். ஐயோ, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காரை கேட்டால் எனக்கு வாங்கி தர மாட்டேன்ற, பாஸ்ட் மோட்டர் வேணும்னு சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ளே என்ன பண்ணியாச்சு. அதனால் எனக்கு முதல் எதிரியாக நான் பார்த்தது வந்து எங்கள் பாஸ்டர், 2வது எதிரியாக பார்த்த இடம் என் சர்ச்சு, 3வது எதிரியாக பார்த்தது எங்கள் அப்பாவை. இவனுக்கு 3 பேர் தான் இப்போ வாழ்க்கையை நல்லதை கெடுக்கிறதே இவனுக்கு 3 பேர் தான். இவனுக்கு 3 பேரை விட்டு விலகிறது தான் நமக்கு நல்லதுன்னு நினச்சி கொஞ்ச நாள் விலகி இருந்தேன் நான். கொஞ்ச நாள் சபையை விட்டு ஆண்டவரை விட்டு, அப்போலாம் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விலகியே இருந்தேன். அப்புறம் இப்போ தான் புரியுது. இன்றைக்கி நான் எதுவுமே கேட்குறதில்ல. நேற்று கூட யோசித்தேன், இந்த கார் சும்மாவே வச்சுருக்குறோம். போன வாரம் என் ஒய்ஃப் அப்படி தான் கூப்பிட்டு, சும்மாவே நிற்குது, 6 மாதமாக இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறேன், பெட்ரோல் போட்டு வச்சுருக்கிறேன், சும்மாவே இருக்குது, என்னங்க பண்ணலாம், எடு, எங்கே போயிட்டு வரும், எடு, சும்மாவே நிற்கிறது எப்படி நியாயமா, அது எங்கேயா போயிட்டு வரும், எடு. 4000 ரூபாய் கொடுத்து வாங்கி தரலாம் இன்னைக்கு. ஆனால் கிருபையை சேர்த்து வச்சுட்டாரு, தேவனுடைய இரக்கத்தை சேர்த்து வச்சுட்டாரு, தேவனுடைய நன்மையை சேர்த்து வச்சுட்டாரு. வசனம் அப்படி தான் சொல்லுது, நீதிமானுக்கு பிறகு அவன் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வாழும் இருக்குது. நம்புறீங்களா நீங்கள் அதெல்லாமே? அப்போ தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்குற அந்த பாயிண்ட் ஆஃப், அதான் சொல்ல வரேன், எதுலேருந்து விழுந்தீங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது சரியாயிடலாம். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியானதான். ஒன்றே ஒன்று தான் கொண்டு கூறாரு, அன்பிலிருந்து விலகிட்டியான்னு பாருன்றார். நீங்கள் உட்காந்து யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது அதான். எதை சிந்திக்கணும்? ஆண்டவர் மேலே நான் முதல் ஆண்டவர் அறிந்து கொள்ளும் இந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது. உட்காந்து போய் யோசிங்க வீட்டில். இன்னைக்கு ஆராதனை இல்லைன்னா நீங்கள் டிவி பார்க்கறதுக்கும் சினிமா பார்க்கறதுக்கும் இல்லை ஊர் சுற்றுறதுக்கும் டைம் கிடையாது, அது கொடுக்கல. நான் எனக்கு சில வேலைகள் இருக்குது எனக்கு இங்கே. ஆனால் உங்களுக்கு அது இல்லை, உங்களுக்கும் வேலைகள் இருக்கும். வேலைகளின் மத்தியில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஆகணும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணுறேன்னா அது எல்லாத்தையும் உள்வாங்கி அதெல்லாம் கொண்டு வந்துட்டு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆதியில் இருந்த அன்பை விட்டாங்கன்னா அந்த ஆதி அன்பு எங்கே இருந்துன்றதை நீங்கள் தான் பின்னோக்கி பார்க்கணும். அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு தனியாக ஒரு டைம் இடம் தேவைப்படும். ஒரு தனி ரூமாக இருக்கலாம், ஒரு மாடியாக இருக்கலாம், இல்லை தனியாக ஒரு மரத்துக்கீழ கூட இருக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல போய் உட்காந்து கேளுங்க, ஆண்டவர் என் ஆதி அன்பு எப்படி இருந்தது கொஞ்சம் வெளிப்படுத்து, கொஞ்சம் காட்டுங்க. ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் பேக் டு இட். நான் அந்த அன்புக்கு என்ன பண்ண விரும்புகிறேன், நான் திரும்ப விரும்புகிறேன். இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு. வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்ககிட்ட. முதல்ல நான் ஆண்டவரை சந்தித்த போது, அவரை ஏற்றுக்கொண்ட போது, அவருடைய அன்பாய் நான் பார்த்த போது என்ன அன்பு என் உள்ளத்தில் உண்டானது, என்ன பக்தி எனக்குள்ள இருந்தது, எந்த பாசம் அவர் மேலே வச்சிருந்தேன், அதே அன்பு எனக்குள்ள மறுபடியும் வரணும். அதுதான் இங்கே கேட்குறார். என்ன கேட்குறாரு பாருங்க, 5வது வசனம். ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை என்ன பண்ணுவாயாக, செய்வாயாக. முன்ன மாதிரி நீ இப்போ இல்லை, முன்ன மாதிரி இல்லைன்றதான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். எதனால் ஆதியிலிருந்து கிரியை செய்ய முடியல? அன்புல குறைவு வந்துருச்சு, அதனால என்ன பண்ண முடியல, இப்போ செயல்ல இல்லை. சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. செய்வாயாக, இல்லாவிட்டால், இப்போ கவனிக்கணும், இதுதான் ரொம்ப அழுத்தி போதிக்கிறாங்க. எதை போதிக்கிறாங்க? இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நிறுத்திலிருந்து நீக்கி போடுவேன். எது நீக்கி போடுவேன்? நீக்கி போடுவேன், அழித்து போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். இதெல்லாம் நிறைய ஊழியக்காரங்களுக்கு விசுவாசம் பிடிச்சமான வார்த்தை. ஆண்டவர் வந்து மிரட்டுறாரா? கொஞ்சம் யோசிக்கணும். அவர் அது மாதிரி ஒரு ஆளா? இந்த ஊரில் இருக்கிற சில கிறுக்கனுங்க மாதிரியா? நீ என்னை கல்யாணம் பண்ணலன்னா, நீ என்னை லவ் பண்ணலன்னா இங்கேயே ஊந்து செத்து போயிடுவேன். அவன் செத்தா பரவாயில்ல, அவளையும் சாவடிச்சிடறான், அதான் பிரச்சனை, ஒன்றும் கொண்டுடுவான் உன்னை. அப்படிலாம் கிறுக்கனுங்க இருக்கிறானுங்களே. எனக்கு பரதாம இருக்கும், இதுங்கெல்லாம் போய் ஏன் இவங்ககிட்டலாம் போய் சிக்குது? நிறைய பசங்க பேட்டிலாம் கொடுக்குறானுங்க, சிங்கிள்ஸாக இருக்கிறேன், 90s கிட்ஸு, பாட்டுலாம் பாடிட்டு கிடக்கிறான் பாவம். அவனுக்கு பின்னாடி வந்து அதெல்லாம் பெற்று எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது. அவன் பரிதாபமாக, அவன் பார்த்தா நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறான், நல்ல நல்ல பிரின்சிபல்ஸ் உள்ளவனாக இருக்கிறான். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறான் பாருங்க, பயங்கரமாக இருந்தது. அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு பிடிக்காத கேரக்டர் எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கலாம், ஆனால் திடீர்னு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஐ எம் ரெடி டு டைல்யூட் அப்படின்றான். டைல்யூட்னா அர்த்தம், அவ்வளோ அந்த அந்த நட்புக்காக, அந்த உறவுக்காக என்னை நானே வந்து என்ன பண்ணி கொள்கிறேன், குறைத்து கொள்கிறேன். இந்த டைல்யூட்ன்ற வார்த்தை அப்படிதான். என்னை நானே குறைச்சிக்கிறேன், என்னை நானே வந்து எந்த அளவுக்கு வரித்து கொள்ளணும்னு வருத்திக்கிறேன்றான். எனக்கு மைண்டு உடனே நம்ம பாஸ்டர் மைண்டு எல்லாத்துக்குமே அங்கே தான் போய் நிற்கும், சிலுவையில் போய் நிற்குது. கிறிஸ்து அதை தான் செஞ்சார். அவர் தேவனுடைய தச்சுரூபம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தவர். He dilute his image in a normal man. ஆனால் சாதாரணமான மனுஷனாய் தன்னை என்ன பண்ணினார், அவர் உருக்கி கொண்டார், உருமாற்றி கொண்டார். அதுதான் அன்பா இருக்கிறது. உலக மக்களுக்கு எப்படி எல்லாம் மைண்ட் ஒர்க் ஆகுது பாருங்க. அவன் பேசுறான், ஆச்சரியமா இருந்தது கேட்கும் போது. எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான கேரக்டர், ஆனால் எனக்கு பிடிச்சி போச்சு.
ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பொண்ணு ஒருத்தி பேசுகிறா. அவள் சொல்கிறா, நீ பேசுறது அழகியெல்லாம் இருக்குது, அழகாக இருக்குது, ஆனால் லைஃபுக்கு செட் ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு நினச்சேன். இதுக்கு எதுவுமே, இந்த மூஞ்சிக்கு எதுவுமே செட் ஆகாது. அது சொல்லுது, அதெல்லாம் செட் ஆகாது. அப்போ என்ன தான் செட் ஆகும்? அது போடுற லிஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. எனக்கு ஒருத்தனை பிடிக்கணும்னா, ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், ஒருத்தனை ஃப்ரெண்டாக இருக்கணும்னா எனக்கு இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும், இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், இவ்வளோ என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருந்தால் அங்கே எனக்கு உறவுகள் ஒத்து போகணும்னு அந்த பொண்ணு பேசுகிறா. இவன் சொல்கிறான், எனக்கு எதுவுமே ஒத்து போக தேவையில்ல, என் மனசுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அவனுக்கு ஏற்ற மாதிரியோ என்னை நான் என்ன பண்ணுறேன், நான் குறைத்து கொள்கிறேன், டைல்யூட் பண்ணிக்கிறேன், கரைத்து கொள்கிறேன். அந்த வார்த்தை சரியான வார்த்தை. என்கிட்ட இப்போ அவளை விட பெருசானதெல்லாம் இருக்கலாம், அவனை விட பெருசான சில விஷயங்கள்லாம் எனக்கு உயர்ந்ததெல்லாம் இருக்கலாம். ஐ லைக் டு டைல்யூட் இட். எவ்வளோ பேர் வார்த்தை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வரட்டும், புருஷன் மேக்ஸிமம் பேசுறதில்ல, ஆனால் மனைவிகள் எடுத்த உடனே பேசுறது. எத்தனை பேர் திறமை என்ன மாப்பிள்ளை பக்கம் வந்தான்றது. இன்னைக்கு அதெல்லாம் விட கொஞ்சம் டெவலப் ஆகி போனதுனால இப்போ மாப்பிள்ளை யாரும் பார்க்க வரதில்லை. எத்தனை பேர் திறமை என் பின்னாடி சுத்தனா கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு. எத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுத்தான் தெரியுமா? இப்போ என்ன பண்ணலான்ற கொடுத்தான், பண்ணான், எவனாவது பின்னாடி வந்தானா, உனக்கு கல்யாணம் பண்ணானா? பண்ண மாட்டான். ஹலோ, பண்ணியிருக்கவும் மாட்டான். உன்னை பண்ணது இவன் தான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவனுங்களெல்லாம் விட இவன் தான் சிறந்தவன். அவனை வந்தான், போனான், நின்னா, பஸ்ஸில் ஏறுறோம், பேசஞ்சரும் உட்காடுறான், அதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோமா, 1000 பேர் உட்கார, 1000 பேர் எழுந்து போகிறான். ஆனால் வந்தவன் யார்? லீகலாக கல்யாணம் பண்ணவன் யார்? லீகலாக குடும்பம் நடத்தினவன் யார்? உங்கள்கிட்ட குழந்தை பேற்றவன் யார்? அதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா அந்த பழைய கதையெல்லாம் இழுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். எவ்வளோ பேர் விட்டு வந்தேன், என்னை சிங்கப்பூர் பார்ட்டியில் கூப்பிட்டாங்களாக்கும், மலேசியா பார்ட்டியில் கூப்பிட்டாங்களா இருக்கும், கரகாட்டம் இதெல்லாம் வராது. கிறிஸ்தவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம் பஞ்சாயத்தில், புருஷ மனைவி பஞ்சாயத்தில் இது பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது. அது எவ்வளோ நல்ல வாழ்க்கைலாம் வந்து எவ்வளோ நல்ல நல்ல விஷயம் பேசுறது யாருன்னா பொண்ணோட அம்மா பேசுவா. இருக்கிற வரைக்கும் அவனை சட்டம் பண்ணல, எங்கேயுமே வக்கு இல்லாமல் தான் நீங்கள் கொடுத்த, அப்புறம்னா இப்போ ஹலோ எப்படிலாம் பேச வேண்டியது இருக்குது பாருங்கள். புரியணும், வந்தாச்சு, இணைஞ்சாச்சு. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது மட்டும் இந்த டைல்யூஷன்றது பாருங்க ரொம்ப முக்கியமானதான் சொல்ல வரேன். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்காக பல விஷயம் நான் டைல்யூட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை டைல்யூட்டே பண்ணாமல் அவர் அன்பு கூற போகிறோன்னா நடக்காது. தாவீது டைல்யூட் பண்ணதுனால தான் அவனுக்கு சாலமன் ஒரு ராஜா, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாழ்க்கை, ஒரு எதிர்காலம். டைல்யூட் பண்ணாமல் வாழணும்னா சவுல் மாதிரி நீங்கள் பாதிலே அழிஞ்சு போக வேண்டியதாக தான் இருக்கும். யூ ஷுட் டைல்யூட் பிகாஸ் யூ ஆர் லவ்விங் காட். நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த பிரின்சிபல் கடவுள்கிட்ட கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா, நான் கடவுளை பற்றி மட்டும் பேசலை, மறுபடியும் சொல்லுங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய உறவுகள் எல்லாமே பாருங்கள் சரியாக சீர்தூக்கி சரியான விதத்தில் அதை கொண்டு வந்துடுவீங்க. இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் இந்த மாதிரி சுயநலமாக வாழ்றது, செல்ஃபிஷாக வாழ்றதுலாம் நிறைய பார்க்குறோம். அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது. நான் சொல்லியிருக்கலையே, எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா கொஞ்சமாக ஒரு மாதிரியான டைப் தான் அவர். அவர் பயங்கரமான பார்க்க, ஆனால் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர், கொடுக்குற குணம் உள்ளவர், பயங்கர நல்ல குணம் உள்ளவர் அவர். ஆனால் என்னென்ன பண்ணாருன்றது, அவர் உடம்பு சரியில்லாமல் உட்காரும் போது எங்கள் பாட்டி அவரை போட்டு அடித்து சோறு ஊட்டுவாங்க பாருங்கள். அப்போ தான் தெரியுமே எனக்கு, இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறானா, அடிக்கிறது நியாயம்தான். இப்போ ஏன்னா அவங்க கிராமத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு அதுதான் தெரியும். அந்த மெத்தடில் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் ஆஃப் ஹேண்டில் கூட அன்றைக்கி எனக்கு புரியல, எதுக்கு இந்த பொம்பளை போட்டு அடிக்குது, பாவம் அவரே முடியாமல் இருக்கிறாரு, இந்த டைமில் போய் அடிக்கலாமா? அவர் நல்லா இருக்கும்போது அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா எங்கள் பாட்டி உள்ளோண்டு தான் இருப்பாங்க, எங்கள் தாத்தா என்னை விட ஹைட்டாக இருப்பார், அவர் 7 feet அவர். நான் சொல்லியிருக்கேன், ஸ்கூலுக்கு இங்கேருந்து பாரதி ஸ்கூல் தான் படித்தேன் நான் ஆரம்பத்தில். அங்கேருந்து கோட்ரஸ் வந்து கூட்டிகிட்டு போக தூக்கி தோல் மேலே உட்கார வைப்பார் பாருங்க, ரொம்ப உயரமான, இன்னைக்கு மலையெல்லாம் ஏறும் போது யோசிப்பேன் அவரை தான். நான் அன்றைக்கே ஏறிட்டேன். நான் ஒரு பயமும் இருக்காது. அவர் மேலே உட்காந்து அப்படி அழகாக பிடிச்சிக்கிட்டு பேக்கையும் அவரையும் மாட்டிப்பார், ஸ்கூல் பேக்கையும் மாட்டிக்கிட்டு இங்கேருந்து நடக்க வச்சு கொண்டு போகிற, வரும்போது அப்படி தான் நடக்கவே விட மாட்டார். ஆனால் அப்படிப்பட்டவர் ஒரு கட்டத்தில் வயசாகி அப்படியே பலன் குன்றி போகுது, ஒரு 90 வயசுக்கு மேலே குன்றி போகும்போது சாப்பிடாமல் அப்படியே உட்காராரு, வாயில் எதுவும் இறங்கலை, சாதம் உள்ளே போகலை, நைட்டில் அடி விழும் பாருங்க. அதுதான் எங்களுக்கு சினிமா சீரியல் எல்லாமே. ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, பார்க்கக்கூடாது, ஆண்டவர் கோச்சிப்பார். அதனால் கம்யூனியனும் தரமாட்டாங்க சபையில், அதனால் எதுவுமே இருக்காது என்டர்டைன்மெண்ட் ஒன்று. எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா போட்டு அடிக்கிறது தான் என்டர்டைன்மெண்ட். நைட்டில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்கும். ஒரு தட்டை வச்சுக்கிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு, அவர் பாவம் வாய் திறக்க முடியாது, வாய்க்குள்ளே ஊட்டணும், அது மெல்லணும், அது முழுங்கணும். சாப்பிட்றியா இல்லைன்னா அடி விடுவோம் அவருக்கு பாவம். அவர் அப்படியே உட்காந்துருப்பார். அந்த அடிக்கும் போது அவங்க சொல்லி அடிப்பாங்க, அதாங்க பாயிண்ட்டு.
புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு என்ன பண்ணேன், நான் கூட பார்த்தேன், நல்ல மனுஷனாச்சு, இவருக்கே இந்த பாட்டு படுத்துறாங்களே அப்படின்னு யோசிச்சேன் நான். அதுக்கு பின்னாடி ஒரு பாசம் இருந்தது அவங்களுக்கு. என்னென்ன புருஷன் நல்லா இருக்கணும், சாப்பிடணும். அப்புறம் தான் பார்த்தேன், எங்கள் பாட்டி மாதிரி ஒரு பெரிய தியாகி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மனுஷன் கூட வாழ்ந்தது பெரிய வேலை. எல்லாம் அவரும் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்தார், கொண்டு போய் அடங்கெல்லாம் பண்ணிட்டு வரோம். பின்னாடி ஒரு 3 பேர் வரோம். நீங்கள் யாருன்னா நாங்களும் அவங்களுக்கு பிள்ளைங்கன்றான். எது என்னடா பண்ணலான்றீங்க, எங்களுக்கு சொத்துல பங்கு வேணுன்றான். நான் சொன்னேன், இதெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது, அங்கே தனியாக ஒருத்தர் மூத்த பிள்ளை இருக்கிறேன், அவங்ககிட்ட போயிட்டு என்ன பேசுவீங்களோ பண்ணுவீங்களோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போங்கன்ட்டேன். அங்கே போய் நில்லுங்க. கடைசியாக பார்த்தா அது ஒரு ஃப்ராட் குரூப், அது எல்லா இடத்துலையும் இருக்கும் போல இருக்குது. அப்புறம் கேஸுன்னு போட்டு அதுக்கப்புறம் அது உண்மை இல்லை பொய்ன்னு பார்த்து சும்மா பழகிருப்பார் போல இருக்குது. அதை வச்சுக்கிட்டு பெரிய லெவலுக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்கள் பாட்டிக்கு இவர் என்னென்ன பண்ணார்னு ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரியும். ஒரே ஒரு ஆச்சரியம், டைவர்ஸ் பண்ணல, அவர் விட்டு விலகலை, அவரை துரத்தலை, அவர் ஒன்றும் பண்ணல. ஏன்னா கிராமத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமான விஷயமா இருந்திருக்குது. அன்றைக்கி நீங்கள் நாகரிகம் நிறைய இருக்குது, நல்லது கெட்டதை யோசிக்கிறோம். அன்றைக்கி அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் தான் கௌரவம்னு நினைக்கிற காலம் அது. அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்தும் போது கூட கடைசியாக பொண்டாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பொண்டாட்டி கையில் அடி வாங்குறாரு, பொண்டாட்டி கையில் சோறு வாங்கி சாப்பிட்றாரு. ஆனால் ஒரு நாளும் அந்த அம்மா அவங்கள விட்டு விலகவே இல்லை. பேசுறது புரியுதுங்களா? அதனால என்ன பெரிய ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. இந்த பின்னாடி இப்போ கவுன்சிலிங் ரூம் இருக்கு பாருங்க, இந்த ரூமில் தான் எங்கள் பாட்டி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. சாகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. அவங்கள அங்கே தான் வச்சுருந்தேன். பேசுறது புரியுதுங்களா? அவங்க வாழ்ந்ததெல்லாம் ரொம்ப குக்கிராமம் மகாபலிபுரத்தில். ஆனால் அங்கேருந்து கடவுள் அவங்கள கொண்டு வந்து இங்கே நல்லா வாழ வச்சு, நல்லா சாப்பிட வச்சு 86 வயசு அவங்க சாகும் போது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சொல்ல வரேன், இஃப் யூ நாட் ரெடி டு டைல்யூட் இட் கேன் நாட் பி சேட் அஸ் எ லவ். நான் தேவனை அன்பு கூறுறேன், ஆனால் அதே நேரத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. நான் மற்றவங்களோட மற்ற உறவுகளோ மற்ற காரியங்களும் நான் நேசிச்சாகணும், அதுங்களோட வேணும் அப்படின்ட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு குறைஞ்சதுனால தான் அங்கே இருக்குதுன்றேன். பண ஆசை வருதுனால எங்கே அன்பு குறைஞ்சி போச்சு உங்களுக்கு? ஆண்டவர் மேலே அன்பு குறைஞ்சதுனால தான் பண ஆசை வருது. ஜெபிக்க முடியலனாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சதுன்னு அர்த்தம். பேசுறதுலாம் புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே குறையுது. அதனால தான் இவனை பார்த்து கேட்குறாரு, ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ என்ன நிலையில் விழுந்தா என்பதை அறிந்து அதை புரிஞ்சு அதை நீயே உட்காந்து யோசிச்சு அங்கிருந்து மனம் திரும்புன்றார். அங்கிருந்து என்ன பண்ணு, மனம் திரும்பு, இல்லாவிட்டால் விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன்றார். இந்த எடுத்து போடுவேன்றது நிறைய பேருக்கு அழிச்சு போட்டுருவார். அதெல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. அதான் சொன்னேன், ஒரு நாளும் அவர் தீமையை செய்கிற தேவனே அல்ல. மறந்து கூட செஞ்சிட மாட்டார், மறந்து கூட என்ன பண்ண மாட்டார், உங்களுக்கு தீமையை செய்ய மாட்டார். ஆனால் அவர் சொல்ல வர பாயிண்ட் என்னது? பாயிண்ட் ஒன்னே ஒன்று தான், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லாவிட்டால் தான் கிடையாதுங்க. உனக்கும் எனக்கும் பாலமாக இருக்கிறது உன் தியாகம் இல்லை, நீ நல்லவன்றதுனால இல்லை. நீ கேட்டால் நான் செய்கிறேன், நீ கேட்டால் உனக்கு பதில் கொடுக்குறேன், நீ ஜெபித்தா உனக்கு எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன்னா அது காரணம் ஒன்றே ஒன்று தான், பிகாஸ் ஆஃப் லவ். இதனால தான் செய்கிறார் அவர். அதான் ஆங்கிலத்தில் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மெர்சின்றோம். அப்படின்னா தமிழில் என்னது, கிருபைன்றோம் இல்லையா? கிருபைக்கு சரியான தமிழ் ஆக்கம்னு தெரியுமா? ஆங்கிலத்தில் லவ்விங் கைண்ட்னஸ்னு அர்த்தம், பேரன்புன்னு அர்த்தம். என்ன அன்புன்னு அர்த்தம்? அது கிருபையாக கொடுத்தாருங்கன்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் பெரிய அன்போடு என்ன பண்ணியிருக்கிறார், எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. என் தகுதியை பார்த்து கொடுக்கல, என்னுடைய நிலையை பார்த்து கொடுக்கல, என்னுடைய வேற எந்த காரியத்தை பார்த்து கொடுக்கல. அவர் பேரன்பினால் ரட்சிப்பு கொடுத்தார், அவருடைய பேரன்பினால் என்னை வாழ வைக்கிறார், அவருடைய பேரன்பினால் இந்த 10வது மாதத்தில் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாம் அவருடைய கிருபை என்றோம். அந்த கிருபையினால் என்னது, லவ்விங் கைண்ட்னஸ், பேரன்பு. என்ன அன்பு அது? ஆமாம். அப்போ நீங்களும் நானும் வாழ்வது தேவனுடைய பெரிய அன்பினால் அப்படின்னும் போது நம்ம அந்த அன்பில் வளரவும், அந்த அன்பில் நிற்கவும், அந்த அன்பில் நிலைத்திருக்கவும் தான் நம்முடைய கவனங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்ல வராரு. உன்னை கெடுத்துருவேன், அழிச்சிருவேன், உன்னை நாசமாக்கிடுவேன், அதெல்லாம் பாயிண்ட் இல்லை. அன்பு இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே வாய்ப்பே. அதனால நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து மறுபடியும் என்ன பண்ண, நீ மனம் திரும்புன்றார். எதுல? மறுபடியும் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். மனம் திரும்புதல் இப்போ அங்கே தான் உண்டாகுது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுதுன்னு சொல்றாங்க. மறுரூபம் எப்படி வருது? புது சிருஷ்டியா மாறுவது எப்படி? அகெயின் யுவர் ஹார்ட் ஸ்டார்ட் டு லவ் காட். மறுபடியும் உங்கள் இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து தேவனை என்ன பண்றது? நீங்க ஆதி அன்போடு கூட அன்பு கூறுவது. எந்த அன்போடு அன்பு கூறுவது? அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறார், இந்த நாளை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் தராரு. டு திங்க் அண்ட் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் டு கம் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் லவ். ஆதியில் இருந்த அன்புக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்பது மட்டும்தான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய எண்ணம். நம்புறீங்களா நீங்க? அதை அடுத்த வாரம் மற்ற காரியங்களை நம்ம தொடரலாம். எழுந்து நிற்போம்.
ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தை, கேட்ட வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் பேசின வார்த்தையின்படியே நீர் எங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும் பொழுது நீர் எங்களுக்கு செய்த நன்மை, நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, இவைகளை யோசிக்கும் போது அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். உன் மீது நாங்கள் காண்பித்தது எல்லாம் அன்பை நிமித்தமாகவே இருந்தது. ஆனால் இடையில் வந்த பல காரியங்கள் உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிரித்தது, உங்களுடைய அன்பை விட்டு எங்களை குறைத்தது. ஆண்டவரே, அவைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து விழுந்த நிலையிலிருந்து மறுபடியும் எழுந்து மறுபடியும் உண்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு அன்பு கூற, அந்த ஆதி அன்பு எங்களுக்குள்ளே மறுபடியும் வளர நீர் எங்கள் உதவி செய்வீராக. கேட்ட சத்தியத்தின்படியே உள்ளங்கள் ஒவ்வொன்றும் அந்த சிந்தனைக்குள் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆதி அன்பை விட்டு விலகாதபடி, இழக்காதபடி அந்த அன்பிலே நிலைத்திருக்கவும் வளரவும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய பரிபூர்ணமான தேவரின் ஞானம், கிருபை, அன்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அருமையான நேரத்தில் கூடி வந்திருக்கிற, இதை பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிருபை, சமாதானம், தயவு ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். தேவரினுடைய பரிபூர்ணமான அன்பை அவர்கள் உள்ளங்கள் உணர நீர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மனமிரட்சிகரமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.